கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆமோஸ் 1:1. தெக்குவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இன்றைய வேத பாடத்தினுடைய முக்கிய தலைப்பு ஆமோஸ். ஆமோஸை குறித்து, அவனுடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது நாம் ஆமோஸை குறித்து தெளிவான ஒரு அறிவை பெற்றிருக்க வேண்டும். சிறிய தீர்க்கதரிசிகளில் அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு 9 அதிகாரங்கள் தீர்க்க தரிசனங்களாக அவன் சொல்லி இருக்கிறான். 146 வசனங்களை அவன் உச்சரித்திருக்கிறான். அவனை குறித்து அவனுடைய புஸ்தகத்தில் அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறார். ஆமோஸ் அவன் யார்? அவன் எப்படிப்பட்டவனை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து எப்படிப்பட்டவனாய் மாற்றினார்? இதை குறித்து நாம் இந்த நாட்கள்ல சிந்திக்க வேண்டியது அவசியம். ஆமோஸை குறித்து சொல்லியிருக்கிறது, அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவன் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஆமோஸ் 7 அதிகாரம் 14 வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி படங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். அவனுடைய பழைய நிலவரம் என்ன, புதிய நிலவரம் என்ன என்பதை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிறான். நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்ற ஒரு கூட்டமும் இருந்தது. பெத்தேலில ஒரு கூட்டம் இருந்தது, எரிகோவில ஒரு கூட்டம் இருந்தது, யோர்தானில ஒரு கூட்டம் இருந்தது, கில்காலிலே ஒரு கூட்டம் இருந்தது. இதை குறித்து 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு இடங்களிலும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்து செயல்பட்டது. பிரச்சனைக்குரியவர்கள், ராஜாக்கள், ஜனங்கள், பிரபுக்கள், தேவைப்படுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அங்கே போனால் அவர்கள் கூட்டமாக இருப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த இவன் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஆனால் ஆமோஸ் 7:15 படி கர்த்தர் அவனை அழைத்தார். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். நாம் இந்த ரட்சிப்புக்கு புறம்பானவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நாம் அந்நியர்கள், பரதேசிகள், நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த அனுபவத்துக்கு ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது, இந்த ஆமோஸ் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பேருக்கும் வேதத்தில் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள், அந்த காலத்தில் உள்ள எபிரேய மொழியில தன் பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயரை அவர்கள் சூட்டினார்கள். ஆமோஸ் என்று சொன்னால் சுமையை தாங்குகிறவன், இல்லாவிட்டால் பாரத்தை சுமப்பவன் என்று அர்த்தம். ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு விசுவாசி ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை விட சுமப்பவன் இல்லாவிட்டால் தாங்குபவன் என்கிற பெயர் தான் அவனுக்கு சரியானது. ஒரு நபர் எப்பொழுது விசுவாசியாய் மாறுகிறானோ இல்லாவிட்டால் ஊழியனாய் மாறுகிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவன் சுமக்கிறவனாய் மாற வேண்டும். ஒரு பெண் எப்பொழுது தாயாய் மாறுகிறாளோ, ஒரு ஆண் எப்பொழுது தகப்பனாய் மாறுகிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவன் குடும்பத்தை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் பிள்ளைகளை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் பொறுப்புகளை சுமக்கிறவன். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததான நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள். ஒரு தாய் என்று சொன்னால் அவள் பிள்ளையை சுமக்கிறவள், தகப்பன் என்று சொன்னால் பிள்ளையை தோள்களில் சுமப்பவன். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது பாரம் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். சுமக்கும் தன்மை என்பது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு தன்மை உள்ளது. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவோ காரியங்களை சுமந்திருக்கிறார். அவர் சுமந்ததினால் நாம் சுமக்க வேண்டியதில்லை என்பது உபதேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்னொரு பகுதியில தேவனுடைய பிள்ளைகள் அவர் சுமந்ததில் குறைவானதை என்ன செய்யணும்? சுமக்க வேண்டியதே அவசியம். அவருடைய பாடுகள் பூரணப்படவில்லை, பூர்ணமானது என்று ஒரு பகுதியில் சொல்லியிருந்தாலும் அதுல கொஞ்சம் குறைவு இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். கொலோசியர் 1:24 இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக
என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். அப்படியானால் கொஞ்சம் இருக்கு, அதை நாம் என்ன செய்யணும்? சுமக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்முடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற, நம்முடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற, நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற, நம்முடைய வாழ்க்கை பாதையில தேவன் அனுமதிக்கிற பாதைகளுக்கு ஏற்ற சுமைகள் நமக்கு உண்டு. நான் ஒரு 7 காரியத்தை சுமக்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் சுமந்தார், நாமும் இதை சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சுமையை சுமக்கிறவன் இல்லாவிட்டால் சுமையை தாங்குகிறவன். நீங்க பட்டிக்காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, இல்லாவிட்ட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஊருக்கு வெளியே இல்லாவிட்ட ஊருக்கு உள்ளெல்லாம் கல்லு போட்டிருப்பாங்க. அது உட்கார்ற மாதிரி இருக்காது. உட்கார்றதுக்கு போட்டிருந்தாதான் 2 அடி 3 அடியில போட்டிருப்பாங்க. ஆனா 6 அடி உயரம் 5 அடி உயரத்துல கல் தூண் இருக்கும், மேல பெரிய கல் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதற்காகன்னு சொன்னீங்கன்னா, சுமையை தாங்க. இந்த ஜனங்கள் சுமையை தூக்கிட்டு வரும்போது அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கீழே வச்சுட்டு இன்னொரு ஆள் தான் தூக்கி விடணும், அப்ப தூக்க முடியாது. அதனால இவங்க தன்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு இடத்துல வச்சிருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? திரும்ப இவங்களே அத தலையில சுமந்துகலாம். அப்படி ஒரு சுமை தாங்கி கல்லுகளை நாம் பார்க்கலாம். சுமக்க முடியாத, தூக்கி விட முடியாத காரியங்களை தூக்கி விட்டா போயிடுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னால தூக்கிதான் சுமக்க முடியாது, ஆனா தூக்கி விட்டா நெஞ்சிருவேன், போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு இந்த சுமையை தாங்குகிற ஒரு தன்மை இருக்கிறது? பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது. சுமக்கிறவன் தான் தகப்பன், சுமக்கிறவள் தான் தாய், சுமக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். 1 கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். முதலாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்க வேண்டும். அப்படினால்தான் அவளுக்கு பேர் என்னது? அவளுக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஒவ்வொருத்தர் பேர் சொல்லல. அவளுக்கு இயேசு ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொன்னது என்னது? ஏற்ற துணை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருத்தர் பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிறார். அதாவது முழு உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாரத்தையும் அவர் என்ன செஞ்சாரு? சுமந்தார். அதுதான் கிறிஸ்துவின் கான்செப்ட். அப்ப அதே தன்மைய சபையில ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன செய்யுது? சுமக்கிற. நீங்க போய் ஒருத்தர் சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பாரத்தை நீங்க கொஞ்சம் நெஞ்சுக்க. இப்ப ஒரு சிலர்லாம் ஒரு சிலர்ட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க அந்த பிரச்சனையை ஒன்னும் தீர்க்க போறது இல்ல. ஆனா இதை இவங்க சுமந்து அப்படியே வியாதிப்பட்டு உருகி வெளியே சொல்ல முடியாம அப்படியே கிடக்கிறதுக்கு யார்ட்டையாவது போய் சொல்லிட்டா என்னது? கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அதான் அதுபோல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. நம்ம என்ன சொல்றோம்? உன் கதையே வேண்டாம்ப்பா, என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு, நீ போயிடு, உன் கதையை வர குப்பையை கொண்டு கொட்டாத அப்படிலாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் யாரு சொல்ற வார்த்தைகள்? சுமக்க முடியாதவன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு 10 நிமிஷம் இருந்து அவங்க சொல்றது நல்லதோ கெட்டதோ கேட்டா போதும், பரவாயில்ல, நம்ம பிரச்சனையை நெஞ்சிட்டாங்க, கேட்டுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது ஒரு பாரம் நீங்கினது போல இருக்கும். முதலாவது மற்றவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு கிருபை வேண்டும். நம்ம அப்படி சுமக்கிறோமா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா? இல்ல ஒருவர் பாரத்துல ஒருத்தர் பாரத்தை தூக்கி வச்சிடறோமா? பைபிள்ல சொல்லியிருக்கு, சுமப்பதற்கு அரிய பாரத்தை அவர்கள் மேல் என்ன செய்கிறார்கள்? சுமத்துகிறார்கள். இவர்களோ தங்களுடைய விரல்களினால் கூட அதை என்ன செய்ய மாட்டார்கள்? தொடமாட்டார்கள். எல்லா வேலையும் தூக்கி பாரத்தையும் தூக்கி யார் மேல தூக்கி தள்ளி வச்சிருவாங்க. இவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே ஆளு அவ்வளத்தையும் கிடந்து இழுத்து மறிச்சு செஞ்சு அவங்களுக்கு இருக்கிற கிருபை போய் துக்கம் வந்து, கோபம் வந்து, எரிச்சல் வந்து, இருக்கிற திவ்ய சுவாவெல்லாம் மண்ணுக்குள்ள போய் அவங்க குணமே மாறி போயிடும். அப்படி நாம் செய்யக்கூடாது. நாம் இந்த நாட்களில் அந்த சுமப்பவன், முதலாவது சுமையை தாங்குபவன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒரு புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்கணும், மனைவியினுடைய பாரத்தை புருஷன் சுமக்கணும், குடும்ப பாரத்தை அவன் சுமக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு சுமக்கக்கூடிய அந்த தன்மை இல்ல. இரண்டாவதாக யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படிதானே? அடுத்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நாம் ஒன்று பாரங்களை சுமப்பது, மற்றவங்களுடைய பிரச்சனை பாரம் கவலை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உட்கார்ந்து ஜெபத்துல சுமக்கலாம். கர்த்தாவே, அவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனையாமே, வறுமையாமே, இவ்வளவு கஷ்டமாமே, இவ்வளவு நெருக்கத்துல போறாங்களாமே, புருஷனால போராட்டமாமே, பிள்ளைகளால இவ்வளவு கஷ்டமாமே, கர்த்தாவே நீங்க அதை பாருங்க, அதை விசாரிங்க, அதை நீங்க கேளுங்க, அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க. அந்த பாரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 அதுதான் சுமத்தல். 2வது பாவங்களை சுமத்தல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம செஞ்ச பாவங்களை சுமக்கிறது இல்ல. இயேசு தான் செஞ்ச பாவத்தை சுமந்தாரா, நம்ம பாவத்தை சுமந்தாரா? சொல்லுங்க. இயேசு யார் பாவத்தை சுமந்தாரு? நம்முடைய பாவங்களை. அதனால அந்த வசனத்துல இருக்கு உலகத்தின், அப்படி இருக்கா? யோவான் 1:29 உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. நாம ஒரு 15 தப்பு பண்ணிட்டு அதுல உள்ள குற்றவாளிங்கிற அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறது அல்ல. நம்ம செஞ்ச அது நம்ம என்ன செய்யறோம்? தீமை செய்து என்ன செய்யறோம்? பாட அனுபவிக்கிறோம். அது தவறு. நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். மற்றவங்களுடைய பாவங்களை சுமப்பது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்யறது? சுமப்பது. ஒரு தாயினுடைய தன்மை என்ன தெரியுமா? தான் பிள்ளை செஞ்ச தவற அப்படியே சுமப்பது. அந்த பிள்ளைக்காக பணம் கட்டுறது, அந்த பிள்ளையை ஜாமீன் எடுப்பது, அந்த தகப்பன் அதுதான் செய்யறான். மற்றவர்களுடைய குறைகளை சுமக்கிற ஒரு தன்மை நமக்கு எப்படி சுமக்க முடியுமா? சுமப்போமா? நம்ம செஞ்ச தப்பே பிரச்சனையா இருக்கு, இனி மற்றவன் செஞ்ச தப்பெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? அந்த ரெபேக்காள் சொல்லுகிறார், நீ போ, ஆசீர்வாதத்தை நீ வாங்க, அது போதும். நான் என்ன செய்யறேன்? எதை எடுத்துக்கிறேன்? அப்படி ஒருவேளை தகப்பன் கண்டுபிடிச்சு சபிச்சான்னா அந்த சாபம் எங்க வரட்டும்? என் மேல வரட்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 12வது. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இந்த தாய் என்ன சொல்றா? அப்படி ஒரு சாபம் வந்துச்சுன்னா அதை என்ன செய்கிறேன்? நானே ஏத்துக்கிறேன். அதுதான் தாய். நீ ஆசீர்வாதத்தை வாங்க, அது போதும். ஏசா துஷ்டன் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டாம். குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிற நீ ஆசீர்வாதத்தை வாங்கினால் போதுமானது. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவருடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்க்க வேண்டியது அவசியம். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்ம மற்றவங்களுடைய பாவங்களை சுமப்போமா? ஒரு சிலர்லாம் மற்றவங்க பழிய தான் மேல ஏத்துக்கிட்டு அதனால பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஒண்ணு தெரியாம போய்கிட்டே இருக்கிறாங்க. தான் செஞ்ச தப்பை இன்னொருத்த மேல தூக்கி போட்டு எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. அது போட்டோம். ஆனா நாம் 2வது சுமக்க வேண்டியது, ஒன்று பாரங்களை சுமப்பது, 2வது பாவங்களை சுமப்பது. நம்முடைய பாவத்தை அல்ல, மற்றவருடைய பாவங்களை குறைகளை மறைக்கணும். வெளியே சொல்லக்கூடாது, ரகசியங்களை அம்பலப்படுத்தக்கூடாது. அப்படி தெரிஞ்சா கூட பொய்யை களைந்து எதை பேசணும்? மெய்யை பேச வேண்டும். தன்னுடைய பகுதியில் உள்ள எல்லா தோல்விகளையும், தன்னுடைய பிள்ளைகள் பகுதியில் உள்ள தோல்விகள் எல்லாம். இப்ப பாருங்க, விவாகம்னு வந்துட்டா யாராவது போய் தான் பிள்ளைகளுடைய குறைய பேசுவாங்களா? அப்படி பேசுற ஆளு இருந்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிடவே மாட்டாங்க. உண்மைதானே? என்ன யாராவது கூப்பிட்டு என்னத்தையா சொல்லி விட்டுருவானோ சொல்லவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கு கூட சொல்ல மாட்டாங்க. அவன் வந்தானே ஏதாவது குழப்பிடுவான். இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். நம்மில் எத்தனை பேர் மற்றவருடைய பாவங்களை சுமக்கிறோம்? இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்த. நம்ம அப்படி சுமக்கிறோமா? நமக்கு அந்த கிருபை இருக்கா? இன்னைக்கு நம்ம அநேகர் மற்றவர்களுடைய பாவங்களை சுமக்க மாட்டோம். மற்றவருடைய பாவங்களை என்ன செய்யறோம்? வெளியே சொல்றோம். இன்னும் சொல்ல போனா இல்லாத பாவத்தெல்லாம் சொல்றோம். ஒருத்த மேல அபாண்டமான பலிகளை சுமத்துகிறோம். அந்த பையன் மேல, அந்த பிள்ளை மேல, அந்த புருஷன் மேல, அந்த மனைவி மேல, அந்த வீட்டார் மேல, அவங்க சந்ததி மேல நம்ம என்னையாவது இல்லாததெல்லாம் சுமத்துறோம். அப்படி செய்யக்கூடாது. நாம் 2வது சுமக்க வேண்டியது மற்றவருடைய பாவங்களை சுமத்தல். 3வதாக மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஒரு சிலருக்கு வியாதியே வரக்கூடாதுங்கிறாங்க. ரொம்ப நல்லது, நல்ல கான்செப்ட். ஆனா வியாதி வந்தா அந்த வியாதியை தெய்வீக சுகத்துல நின்று நீ சுமந்து ஜெயிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் சிலுவை சுமந்தாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் சிலுவை சுமந்திருப்பாரு? ஒரு குறிக்கப்பட்ட டைம் தான். அங்க இருந்து சிலுவையை சுமந்து வந்தாரு, அடுத்த சிலுவையில அடிச்சு தொங்க விட்டு. அதுபோல இந்த வியாதிய நாம் சில நேரங்களில் சுமக்க வேண்டியது இருக்கிறார். அதனாலதான் ஒரு தீர்க்கதரிசி சொன்னா, இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய நோய் அப்படின்னு சொன்னான். இப்ப நமக்கு வியாதி போடும்போது ரொம்ப வேகமா உட்கார்ந்து அறிக்கை செய்வோம். செய்வீங்களா?
வியாதி வந்துட்டா பெண்டிகாஸ்டுடைய கான்செப்ட் படி நம்ம எல்லாரும் என்ன செய்றோம்? ஒரு சின்ன பிரச்சனைன்னா நம்ம உடனே செய்யறது என்னது? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உடனே ஆண்டவரே அதை பண்ணிட்டு மன்னிச்சிரு, இதை பண்ணிட்டு மன்னிச்சிரு, எல்லாத்தையும் உடனே அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? வேகமாக கொண்டு வந்து அவர்கிட்ட நிப்பாட்டுறோம். இதெல்லாம் மன்னிச்சிருங்க, இதை விட்டுருங்க, நான் இதை பண்ண மாட்டேன், இனிமே இதை பண்ண மாட்டேன், இங்க போக மாட்டேன், அங்க போக மாட்டேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நான் ஒரு நாள் சென்னையில நானும் இன்னொரு பிரதரும் பீச் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வந்தோம். நான் வாங்கிட்டு வந்தது ஓசி வண்டி, இன்னொரு பிரதருடைய வண்டியை வாங்கிட்டு பாரிஸ் போயிட்டு வந்தோம். வர்ற வழியில பீச் ரோட்ல ரெண்டு பேரும் பயங்கரமான போட்டி. அது எவ்வளவு திருக்க முடியுமோ அவ்வளவு திருக்கிட்டேன் நான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா வண்டி சீஸ் ஆன மாதிரி ஆஃப் ஆயிப்போச்சு, சூடாகி. வண்டி சரி போக்குல வந்தேன், லைட் ஹவுஸ் கிட்ட வந்து சப்புன்னு வண்டி சுத்தமா ஆஃப் ஆயிப்போச்சு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. வண்டி என் வண்டினா கூட பரவாயில்ல, ஓசி வண்டி, இன்னொரு ஊழியக்கார வண்டி, அந்த சபை வண்டி, என்ன பண்றது? அப்படியே லைட் ஹவுஸ் கிட்ட ஓரம் கட்டி ஒரு ஓட்டல் நிப்பாட்டிட்டேன். பின்னால வந்தவங்க என்னைய பிடிச்சிட்டானா, இவனை பிடிக்க முடியலன்ட்டு அவன் போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடல. இந்த வண்டி எவ்வளவு செலவாகும்? நான் இப்போ ஒரு குட்டி சபையில இருக்கேன். இன்னொரு எனக்கு சபையில வண்டி இல்லைன்னு பாருங்களேன். இன்னொரு சபை வண்டியை வாங்கிட்டு நான் அடையாறுல இருந்து போயிட்டு வந்து வண்டி இப்படி ஆகி போச்சு. இப்போ திருப்பி சீஸ் ஆயிடுச்சுன்னா 8000 ரூபாய் 10,000 ரூபாய் நம்மகிட்ட கொடுக்க சக்தி இல்லை. வாங்கிட்டு போன ஊழியக்காரன் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு. என்ன பண்றது? அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா ரோட்லயே நின்று. ஆண்டவரே, இனிமே ஓசி வண்டி வாங்க மாட்டேன். ரெண்டாவது, வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளவு வேகமா போட்டி போட மாட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. இந்த ஒரு ட்ரிப் என்னை மன்னிச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருங்க, நான் ஸ்லோவா போறேன். எப்படி இல்லாமோ எனக்கு அப்ப உள்ள அறிவின்படி அந்த சின்ன வயசுல ஒரு ஜெபம் பண்ணேன். இவங்க எங்கேயோ போய் விழுந்துட்டானா செத்தா நான் தெரியலன்ட்டு திருப்பி என்னை தேடிட்டே வந்தாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் என்னை தேடி வந்தாங்க. நான் இங்க நின்று நடு ரோட்ல ஒரு ஓரத்துல நிப்பாட்டி அந்த லைட் ஹவுஸ் ஓரத்துல நின்று பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது வண்டி என்ன செய்யணும்? சீஸ் ஆயிருக்க கூடாது, வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஜெபம் பண்ணி அறிக்கையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இந்த போட்டி போடுறதெல்லாம் நெஞ்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினேன். நமக்கு சாதாரணமாவே கீழே விழுந்துட்டாலே கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். உடனே ஏதாவது தடை இருக்குமோ, குறை இருக்குமோ, பலவீனம் இருக்குமோ, புத்தியினம் இருக்குமோ. அதே போல பாதி பேருக்கு வியாதி எதுக்கு வந்துச்சுங்கிறது பாதி பேருக்கு தெரியும். சில விசுவாசிகளுக்கு தான் புரிய மாட்டேங்குது, சில ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன் வந்துச்சுன்னு தெரியாம, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே, நான் அது அப்படி தப்பு பண்ணலையே, இப்படி தப்பு பண்ணவில்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே. எல்லாம் தப்புலதான் வருதுன்னு சொல்லல, விசுவாச பரீட்சையா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். யோவான்ல சொல்லி இருக்கிறது, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்ட போது, குருடனா பிறந்தது இவன் பிறக்கிறதுக்கு முன்னால என்ன பாவம் செய்யறான்? யோவான் 9:1. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி. சமூகத்துல வியாதி வரும்போது உட்கார்ந்து அப்படியே யோசிக்கணும், நம்முடைய தவறா, இல்ல விசுவாச பரீட்சையா, இல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக இது அனுமதிக்கப்பட்டதா, இல்ல ஹார்ட் ஒர்க்ல வந்துருச்சா, இல்ல சாப்பாட்டு குறைவில்லை, எதுல அப்படியே கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணா யாரு இல்ல பலவீனம் சொன்னா, குறைகள் சொன்னா உடனே அறிக்கை செஞ்சு அது சோமாயிடும். ஏனென்றால் அந்த திமிர்வாதக்காரன் வந்த போது இயேசு சொல்றாரு, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த வார்த்தையிலேயே அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே வியாதி செஞ்சிருச்சு, சோமாயிடுச்சு. இப்படி பல காரணங்கள் இருக்கு, நம்ம அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா சில நோய்களை நாம் சுமக்கணும். வாசிங்க, அப்படி வசனம் தெரியுமா? தீர்க்கதரிசன புஸ்தகங்களில இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய எரேமியா 10:19. எரேமியா 10:19. ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாயிருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். பாத்தீங்களா? நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதா இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். சில நோய்களை நம்ம சகிக்கணும், சில நோய்களை சுமக்கணும், சில நோய்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சுகமாக்கி நம்மை சாட்சியா கூட என்ன செய்வாரு? நிறுத்துவார். ஒரு சிலருக்கெல்லாம் கொடூரமான வியாதிகள் வருது, அது பாவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ பண்ணிட்டாங்க அதனாலதான் அப்படி வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே இது நமக்கு வந்தா அதே வார்த்தை தான் நம்ம பார்த்து என்ன செய்ய போறாங்க, கொஞ்ச காலத்துக்கு பிறகு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நோயை சுமக்கிறோம். அந்த வியாதியை நாம் எடுத்துக்கொண்டு தைரியமாய் விசுவாசத்துல போராடும் போது அந்த நோயை என்ன செய்யறோம்? நாம் சுமக்கிறோம். ரெண்டு காரியம். வியாதிப்பட்ட ஒரு ஆளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அந்த வியாதி நீங்க என்ன செய்றீங்க? சுமக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய வியாதி நேரத்துல நீங்கள் அதை சகித்து விசுவாசத்துல போராடி அதை ஜெயிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல வியாதி என்ன செய்றீங்க? சுமக்கிறீங்க. நம்ம சுமக்க முடியுமா? சுமையை தாங்கிக்க முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த வியாதியை நாம் சுமந்து அந்த வியாதியை
அந்த சிலுவையில அடிச்சிடணும், ஜெயிச்சிடணும். இன்னைக்கு நம்ம எத்தனை இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாரங்களை சுமந்தார். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் நோய்களை சுமக்க வேண்டியிருக்கிறது, மற்றவருடைய பாவங்களை சுமக்க வேண்டியிருக்கிறது, மற்றவருடைய பாரங்களை சுமக்க வேண்டியிருக்கு. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய அடுத்த பகுதி துக்கங்கள். அதனால இயேசு சொன்னார், துக்கப்படுகிறவர்களே சேர்ந்து என்ன செய்யுங்கள், துக்கப்படுங்கள், அழுகிறவர்களோட சேர்ந்து என்ன செய்யுங்கள், அழுங்கள். நம்ம ஒருத்தன் ஒரு சிலர் இந்த சாவு வீட்டுல போய் உட்கார்ந்து ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அங்க போய் வேற ஒரு காரியத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான், என்னைய கூப்பிடல, என்னைய மதிக்கல, என்னைய அதை பண்ணலமா. அது எல்லாமே இந்த பகுத்தறிவு இல்லாத ஜனங்கள் பண்ற ஒரு கோளாறு. அங்க ஒரு இடத்துல ஒரு சாவு, ஒரு துக்கம் இருக்கு, ஒரு வேதனை இருக்கு. அந்த இடத்துல போனா பயத்தோடு பக்தியோடு ரொம்ப கவனமா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். யோபுவினுடைய சிநேகிதர்கள் அவனுடைய துக்கத்தை பார்த்து பேசவே இல்லை, அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. ஏனென்றால் அவனுடைய துக்கம் கொடியது என்று அவர்கள் கண்டு. யோபு 2:13. அவன் வந்து அவன் துக்கம் மக கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்து. ஒரு துக்க வீட்டுக்கு போனோம், ஒரு சம்பவம், ஏதோ அந்த வீட்டுல நல்லதோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நம்ம அங்க போய் நியாயம் பேசக்கூடாது, அங்க போய் அவங்களை சத்தம் போட்டு இருக்க கூடாது. பாரு கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டா பாருங்க. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டா நீ வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நீ அவங்கள கர்த்தர் பாரு நான் ஜெபிச்சேன் கர்த்தர் கேட்காம விட்டாரா பாரு, அவன் படணும். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இதே இது நீ எந்த அளவின்படி நியாயம் தீர்க்கிறாயோ அந்த அளவின்படியே உனக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது துக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னா நீங்க பரியாசம் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட போய் நியாயம் பேசக்கூடாது, அவனை போய் குறை சொல்லக்கூடாது. அந்த துக்க வீட்டுக்கு போனா நீங்க அந்த துக்க வீட்டுடைய அந்த கிளைமேட்லயே இருக்கணும். அங்க போய் உட்கார்ந்து சிரிச்சுக்கிறது, அந்த வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது, அந்த வீட்டுல உட்கார்ந்து ரொம்ப பரியாசம் பண்றது, ஏதோ ஒரு கதையை எடுத்து விட்டு பேசுறது, அப்படிலாம் நீங்க செய்யவே கூடாது. இது பகுத்தறிவு இல்லாத ஜனங்கள் செய்யற ஒரு காரியம். நாம அப்படி ஒரு மிருகம் பாருங்களேன், தன்னுடைய குட்டியை அடிபட்டுடுச்சு செத்து போயிடுச்சுன்னு சொன்னா அது கண்ணில இருந்து என்ன செய்யுது, கண்ணீர் வடியுது. ஒரு குஞ்சிய அந்த பருந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா இந்த கோழி என்ன செய்யுது, பரிதபிக்குது. நம்ம ஒரு விசுவாசி ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், வேதனைப்படுறான்னு சொன்னா நான் போய் அவங்களோட அந்த ஷேர் பண்ண, அவங்களோட கொஞ்ச நேரம் உனக்கு முடிஞ்சா நீ மனித தன்மையோடு போனீங்கன்னா அவங்க துக்கத்தை பார்த்தா தானாவே என்ன செய்ய வரும், அழுகை வரும். அந்த மாத்தாலும் மரியாளும் கதர்னதை பார்த்து ஏசு என்ன செஞ்சாரு, கண்ணீர் விட்டார். இப்படி ஆயிடுச்சே அவங்க வேதனை. நமக்கு கொஞ்சமாவது இருதயத்துல ஈரம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம அங்க போயிட்டு ஒரு சிலர் சாவு வீட்டுக்கு போவாங்க, அப்படி பார்ப்பாங்க, டைம் பார்ப்பான், இதையும் பார்ப்பான், டைமும் பார்ப்பான், அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு ஓடி போயிடலாம், வேலைக்கு போயிடலாம். திரும்பி நீ செத்தா யாரு வருவா, அதே மாதிரி டைம் பார்க்கற ஆள் தான் வருவான், டைம் பார்ப்பான், ரைட், அவ்வளவுதான், அவனும் போயிட்டே இருப்பான். அதான் தவறு. நீ எந்த அளவின்படி அளக்குறாயோ அந்த அளவின்படி தான் அளக்க. மற்றவங்க துக்கப்படும் போது நாம் முடிந்த அளவு அந்த துக்கத்துல ஷேர் பண்ண, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், துக்கப்படாதீங்க, இப்படி நடந்துருச்சு, பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு, நான் ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக முழங்கால் போடுறேன், இன்னைக்கு நைட்டு ஜெபிக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருங்க, கர்த்தர் அறியாம ஒண்ணு நடக்காது. எப்படியாவது நீங்க அவங்கள ஆறுதல் படுத்த முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், ஆறுதல் படுத்திட்டு தான் போகணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த எரிகிற தீயில என்ன செய்யக்கூடாது. ரோம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான், நீரோ என்ன பண்ணிட்டு இருந்தான், பெடியில் வசிச்சுட்டு இருந்தான். அந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எரியிறத்தில எண்ணெயை ஊத்திட்டு வரக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம துக்கத்துல ஷேர் பண்ண. இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமப்பது, சிலுவை என்பது பாடுகளை காண்பிக்கிறது. இந்த விசுவாச பாதையில ஒரு சப்ஜெக்டே பாடுகள். ஏன் விசுவாசிக்கு பாடுகள்? இயேசுதான் எல்லா பாடும் பட்டுட்டாரே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். நாம எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவு நமக்கு என்ன உண்டு, பிரதிபலன் உண்டு. ஒரு அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுட்டான், ரைட், இருக்கட்டும், அந்த சொத்து அப்படிதான் இருக்கு. ஆனா பிள்ளை
அதை இன்னும் சம்பாதிச்சு டெவலப் பண்ணானா அது இன்னும் அவனுக்கு என்ன செய்யுது, அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அதை உட்கார்ந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லையே. அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆனா நாம் இப்ப பாடுபட்டா நமக்கு என்ன உண்டு? இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒன்று, இப்பொழுது நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப பாடுகள் நமக்கு பிரதிபலனை தருகிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கன மகிமையை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்றோம் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான விதத்துல பாடுகளுக்கு நம்மை உட்படுத்தும் பொழுது, இல்லாவிட்டால் பாடுகளுக்கு நாம் நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரதிபலன் இருக்கு. அதனால எனக்கு மட்டும்தான் பாடுகள் பாருங்க, அந்த விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பாடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அந்த பேச்சே இருக்கக்கூடாது. நீ இந்த உலகத்துல மத்தவங்கள விட எவ்வளவு பாடுபடுறையோ அவ்வளவு உனக்கு என்ன உண்டு? இப்ப கம்பெனில எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. முந்தி எல்லாம் ப்ரொடக்ஷன் இவ்வளவு பண்ணா போதுன்னு இருக்கும். அதை பண்ணிட்டு எல்லாரும் எங்க ஓடிடுவான்? வீட்டுக்கு. நீ சில கம்பெனில பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டா போதும், அவன் எங்க போயிடுவான்? பரப்பு போயிடுவான். ஆனா இப்ப கம்பெனில என்ன பண்ணிட்டா தெரியுமா? இவ்வளவுதான் கொடுக்கணும் இல்ல, நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு உனக்கு என்னது காசு. அப்படின்னா இவன் எங்க வீட்டுக்கு போவான்? இவன் எங்க உட்காந்துருக்கான்? தண்ணி குடிக்க போக மாட்டான், பாத்ரூம் போக மாட்டான். ஏன்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் கிடைக்குதோ அவ்வளவுக்கு என்னது காசு. அது போல நீ எவ்வளவு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்துல பாடுபடுறியோ, மத்தவன் பாடுபடுறானோ இல்லையோ, நீ பாடுபட்டா உனக்கு என்ன உண்டு? மகிமை கூடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னுடைய சிலுவையை நீ சும. பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க. அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, பலவீனம், வியாதி, சோர்வு, அதிரியம், துக்கம் இவைகளை கள்ள நான் பிரியப்படுகிறேன். வாசிங்க, அப்படி ஒரு வசனம் வாசிங்க. இவைகளில் நான் பிரியப்படுகிறேன் சொல்றார். அதை கண்டு நான் துக்கப்படல, ஓடி போகல, நான் இவைகளில் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். அது எனக்கு வரட்டும், ஏத்துக்கிறேன். நம்ம அப்படி ஏத்துக்குவோமா? வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நீங்க நைஜீரியால அந்த காடுகள்ல இந்த எண்ணெய் பைப் போடுறாங்க. எண்ணெய் இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு பைப்லைன் போடுறாங்க. ஆயில், கேஸ் இதெல்லாம் போறதுக்கு பயங்கரமான காடு. மனுஷனே இதுவரைக்கும் உலகம் உண்டானது முதற்கொண்டு மனுஷன் கால் வைக்காத காடுகள். சாதாரண வேலை தான், பைப் போடுற வேலை தான், ஃபேப்ரிகேஷன் ஒர்க். அழகா பைப்பை வெல்டு பண்ணி கொண்டு போகலாம். இங்க என்ன ஈஸியா போட்டு போயிடும். ஆனா அந்த காடுகள்ல போடுறவங்களுக்கு சம்பளம் இங்க 10,000 ரூபானா அங்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு கொசு கடிச்சுன்னா வெனிஞ்சிருவான், இவன் கதை முடிஞ்சுது. அந்த காடு அவ்வளவு மோசமான காடு. அந்த காற்று, விஷக்காற்றுகள், அந்த செடிகள்ல உள்ள விஷங்கள் இதெல்லாம் பயங்கரமானது. இங்க நம்ம இன்சூரன்ஸ் போட்டா 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுக்கலாம். அங்க வேலைக்கு போறவனுக்கு அந்த கம்பெனியை க்ரோஸ் கணக்குல எதை பண்ணுது? இன்சூரன்ஸ் பண்ணுது. ஏன்னா மரணம் என்னது? மரணம் நிச்சயம். அந்த அளவு அது கொடூரமானது. ஆனா சம்பளம் அது. ஆனா இதுலயும் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றணும், தூக்கி நிப்பாட்டணும், எப்படியாவது தப்பி வந்துடலாம்ங்கிற நிச்சயத்துல எத்தனை பேர் என்ன செய்யறான்? வேலை செய்யறான், தப்பியும் வந்துடுறான். யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவுக்கு மகிமை. அதனால என்னை தான் உபத்திரப்படுத்துறாங்க, என்னை தான் பாடுபடுத்துறாங்க, என்னை தான் துக்கப்படுத்துறாங்க, என் தலையில தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க, அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் சுமக்கிறேன். அப்படி அல்ல. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சப்ஜெக்ட் தான். முக்கியமான மேஜர் சப்ஜெக்ட் இதுதான். பாரத்தை சுமப்பது, மற்றவனுடைய பாவத்தை சுமப்பது, அடுத்து நோய்களை சுமப்பது, துக்கங்களை சுமப்பது, சிலுவையை சுமப்பது. அடுத்ததாக என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னாகமம் 4:20. ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அதாவது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பனிமூட்டுகளை சுமக்கிற ஒரு வேலை, சுமக்கிற ஒரு வேலை. லேவியருக்குள்ள கோகாத், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப், மெராரியர், கெர்காசியர், ஒவ்வொரு டீமா இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஒருத்தனுக்கு பெட்டியை சுமக்கிற வேலை, ஒருத்தனுக்கு பனிமூட்டியை சுமக்கிற வேலை. இப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பல காரியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு கோத்திரத்துல உள்ளவர்கள், அந்தந்த பிரிவுல உள்ளவர்கள், அந்த ஆசாரிய வகுப்புல உள்ளவர்கள், அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த குரூப்ல உள்ளவன் கரெக்டா அதை என்ன செய்யணும்? சுமக்கணும். சுமக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மேகம் கிளம்பிட்டா எது கிளம்பணும்? மேகம் கிளம்புனா எது கிளம்பணும்? கூடாரம் என்ன செய்யணும்? பெயர்த்துட்டு போகணும். அவனுக்கு ஆசாரியன், அவனுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, அவன் தங்குறதுக்கு, அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு கூடாரம் இருக்கு.
அதே நேரத்துல பனிமூட்டுகளை சுமக்கக்கூடிய ஒரு வேலையும் அவனுக்கு இருக்கு. அப்ப அதையும் அவங்க குரூப்ல உள்ளவங்க சுமப்பாங்க. இவங்க அதுக்குன்னு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இதை சுமப்பது. இதை எதை காண்பிக்கிறதுனா ஊழியத்தை சுமப்பது, பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளை சுமப்பது, ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளை சுமப்பது. ஊழியத்துல சுமக்கிற ஆட்கள் தேவை. விசுவாசிகள்லயே ஊழியத்தை சுமக்கிற ஒரு தன்மை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், எல்லா கவலைகளை காட்டிலும் சபையை குறித்த கவலையை என்ன செய்கிறது? என்னை நெருக்கி ஏவுகிறது. பல கவலை இருக்கு எனக்கு உலகத்துல, ஆனா அதுல ஒரு கவலை சபையை குறித்த ஒரு கவலை. எப்பொழுது அந்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இந்த நாட்களில சபையை குறித்த ஒரு பாரம். 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாசரேத்து விசுவாசிகள், நாசரேத்து சபையை பத்தி கவலை இருக்கா? அவங்களுக்கு என்னங்க, கார் இருக்கு, நல்லா வர்றாங்க போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நாங்க உள்ள போனா யாரும் எங்களை கண்டுக்கிறது இல்ல, இதுக்கு என்னதுக்கு நாங்க இந்த சபையை பத்தி கவலையா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஊழியத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க சிபிஎம்ல ஊழியமே இல்லன்னு. வந்து பாரு, என்ன ஊழியம் இல்ல? நாம செய்யறது இல்ல. இதான் நாம என்ன செய்யறது இல்ல, செய்யறது இல்ல. இப்போ நான் சென்னையில அண்ணா நகர்ல ஒரு காலத்துல இருந்தேன். நான் இருக்கும்போது சண்டே ஸ்கூல் 9 இருந்துச்சு. நான் 10 ஆக்கிட்டு வந்தேன். அதாவது நடராஜா முதலியார், அந்த பத்மா முதலியாருடைய அவங்களுடைய ஆசிரமத்துல ஆர்ஃபனேஜ்ல ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்போ எத்தனை இருக்கு தெரியுமா? 40க்கு மேல இருக்கு. ஒரு சண்டே ஸ்கூல், ஒரு சர்ச்சினுடைய பிரான்ச் எத்தனை? 40 சண்டே ஸ்கூல். கெல்லிஸ்ல 80-85 இருக்கு. டீச்சர்ஸே 1000 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அண்ணா கெல்லிஸ்ல. இங்க 120, 180, 190 பேர் இருக்காங்க டீச்சர்ஸ். முடிஞ்ச உடனே அவன் டைம் பார்த்துட்டுலாம் ஓட மாட்டான். நம்ம தான் இப்படி, நம்ம இப்ப முடிஞ்ச உடனே ஒரு பந்தி வைக்கிறோம், வச்ச உடனே அது அதுக்கு போயிட்டே இருக்கு. இங்க ஒரு 10-8 பேரு இந்த 30 பிள்ளைகளை வச்சுட்டு டங்கு 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 டங்குன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிதான். இதுல பாதி பிள்ளைகளை விடுறது இல்ல, பாதி பிள்ளைகளை கூட்டு ஓடிடுறது, பிள்ளை வளர்க்க தெரியாம. அது அந்த டீச்சர் சரியில்லை, இந்த டீச்சர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவ சரியில்லை, இது ஒரு கோரஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் போகுது நம்ம சண்டே ஸ்கூல். இதான் உண்மை. ஆனா அவங்க அப்படி கிடையாது. முடிஞ்சுதா, கீழே சாப்பாடு நடக்கும், மேல பெரிய ஹால்ல டீச்சர்ஸ் ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பந்தி முடிச்சு இவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் வெளியே போன உடனே பிள்ளைங்க எல்லாம் எங்க வந்துடும்? சண்டே ஸ்கூலுக்கு உள்ள வந்துடும். சண்டே ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே ஒருத்தர் உட்காந்து பாட்டு கேட்டு பாடி மாரல் கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ள இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்க சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மத்த அவ்வளவு டீச்சர்ஸும் எதிர உள்ள கடை, அங்க உள்ள கடை, இங்க உள்ள கடையில எல்லாம் ஸ்வீட்டு, பன்னு, கேக்கு எல்லாம் மொத்த காசு கொடுத்து அவன் காசை செலவழிச்சு வாங்கிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவான். 30 பிரான்ச்சு 40 பிரான்ச்சுக்கும் அவன் வண்டி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் போட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு 5:30-6 மணிக்குள்ள முடிச்சுட்டு சாயங்கால சர்வீஸுக்கு வந்து உட்காருவான். ஊழியம் இல்லைன்னு சொல்றீங்க? இந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் இல்லையா? எதை குட்டிக்கிட்டு போயிடுவான்? டிராக்ஸை குட்டிக்கிட்டு. நான் வாங்கி வச்சிருக்கேன் டிராக்ஸ், இந்த பார்சலே பிரிக்கல. ஏன்னா இங்க யாரு செய்யறா டிராக்ஸ்? சும்மா நாசரேத் ரட்சிக்கப்படலன்னா நம்ம தான் சும்மா இருக்கோம். யோசுவா சொல்றான், தேசத்தை சுதந்திரிக்க என்ன மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். நாம செய்யலாமே ஊழியம், எவ்வளவோ செய்யலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தருக்கு சண்டையை போட்டு வாக்குவாதம் போட்டுக்கிட்டு ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே சொல்லி நாசரேத்தை ஒண்ணுமில்லாம நாசமாக்கிட்டோம். நீங்க எல்லாம் எழும்புங்க, கர்த்தருக்காக கிரியை செய்யுங்க. சாயங்காலம் மத்தியானம் கிளம்பி போங்க. சண்டே ஸ்கூல் போய் ஒரு இடத்துல எங்காவது ஒரு வீட்டுல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 4 உங்க ஆவியோட ஒத்து போன ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. திரும்பி போய் ஊழியம் செய்யுங்க. வாரத்துல ஒரு ஆத்மா கிடைக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை? 45 குடும்பம் கிடைக்கும். நம்ம அந்த டார்கெட் நம்ம என்ன செய்யல, போடுறதே இல்ல. நமக்கு நம்ம பிரச்சனை, நம்ம காரியத்தை சுமக்கிறது நம்ம பிரச்சனை, நம்முடைய பிரஸ்டீஜ். அவனவன் தன் மூலையில உட்கார்ந்து தன் பொலிவை என்ன செய்கிறான்? நாடுகிறான். இவங்க லேசா அப்படின்னு லேசா சொல்லிட்டா போதும், உடனே கூட்டத்துக்கு வர மாட்டான். இவன் சொல்லிட்டா என்னை தான் சொல்லிட்டான், இவன் இந்த சைட்ல கூட்டத்துக்கு வர மாட்டான். எப்படி அல்ல, இதெல்லாம் சபையினுடைய அழகு அல்ல, குடும்பத்தினுடைய அழகு கிடையாது. பனிமூட்டை சுமக்கணும். ஆரோன் சத்தம் போடத்தான் செய்வான். அதுக்காக மெராரி சுமக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, கோகாத்தியர் சுமக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சுமக்க வேண்டியது என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்படி சுமக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த பனிமுட்டுகள்ல பரிசுத்த ஸ்தலம் உடன்படிக்கப்பட்டிய சுமக்கும் போது திறந்து கூட நெஞ்சிடக்கூடாது, பாத்திரக்கூடாது. அது அழகா போட்டு கட்டி கொடுப்பாங்க. அப்படியே சுமந்துட்டு போகணும். உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கும், என்ன ஆச்சு, இதெல்லாம் உனக்கு கவலையே கிடையாது. நீ சுமக்க வேண்டிய பனிமூட்டுகளை சுமக்க கூடியவன். நம்ம செய்யறோம். அப்படி ஊழியத்தை சுமப்பீங்களா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10 வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு
இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை சுமத்தல் அப்படின்னா பாவத்துக்கு மரித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். இது பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களில் விளங்கும்படிக்கு. எவ்வளவு அருமையா சொல்ற பாத்தீங்களா? கிறிஸ்துவினுடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அனுதினம் அடிக்கப்படுகிறோம், அனுதினம் என்ன செய்கிறோம், சாகுறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. டெய்லி போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒண்ணே நீங்க சோர்ந்து பெறக்கூடாது. நீங்க தைரியமா போகணும். அனுதினமும் சாகுறேன், எந்நேரமும் நாங்கள் என்ன செய்கிறோம், அடிக்கப்படும்படி இருக்கிறோம், கொல்லப்படுகிறோம். இதுதான் நம்முடைய ஊழியம். நமக்கு இதுதான் பாதை. சிலுவைன்னு சொன்னா அதுல பெரிய தங்கத்தில் உள்ள சிலுவை கிடையாது. சிலுவைன்னு சொன்னா நம்ம சுமக்கணும். சிலுவையை நீ கொஞ்ச நாள் சுமந்தால் உன் கடைசி காலத்தில் சிலுவை உன்னை சுமக்கும். இயேசு சிலுவையை சுமந்தாரு. கடைசியில் இயேசுவை அந்த சிலுவை என்ன செஞ்சது, மரிக்கும் வரை சுமந்தது. அதுபோல நாம் இந்த நாட்களில சுமக்க வேண்டியது கிறிஸ்துவின் மரணத்தை சுமத்தல். அச்ச அடையாளங்களை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் மரணம். அதனால பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள் எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய சரீரம் உருக்குலையும், நம்முடைய மனது வேதனைப்படும். இதெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தை நாம் சுமக்கணும். கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் விளங்க செய்ய வேண்டும். ஒன்று, அவனுடைய பெயருடைய அர்த்தம் ஆமோஸ் என்று சொன்னால் பாரம் சுமப்பவன், சுமையை தாங்குபவன். இரண்டாவது, அவன் சொல்றான் நான் மேய்ப்பன் சொல்லுகிறான். ஆமோஸ் 7:14 சொல்றான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் ஒரு மேய்ப்பன். ஒரு குடும்ப தலைவன் ஒரு மேய்ப்பனாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பனாக இருக்கணும். குடும்ப தலைவி ஒரு மேய்ப்பவளாக இருக்கணும். இல்ல மேய்ப்பன் தான் இருக்கு, மேய்ப்பின்னு சொல்லல. அப்படியா? அப்படி அல்ல. ஆடுகளை யாருனாலும் மேய்க்கலாம். நீங்க பாருங்க, மோசே ஊரை விட்டு எகிப்தை விட்டு ஓடுறான். அங்க போனா யாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா? எத்திரேயனுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. யாக்கோபு அம்மா அப்பா விட்டு ஓடுறான். அங்க போகும்போது ராகேல் எதை மேய்ச்சிட்டு இருந்தா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? மேய்க்கும் தன்மை, மேய்ப்பனுடைய தன்மை ஆணோ பெண்ணோ நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நான் மேய்ப்பனுடைய சின்ன சின்ன காரியங்களை சொல்றேன். அவன் சொல்றான், நான் மந்தை மேய்க்கிறவன். கர்த்தர் தான் என்னைய கூப்பிட்டு மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கூப்பிட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னாரு. நான் சொல்றேன். முதலாவது, மேய்ப்பவனுக்கு சுமக்கும் தன்மை இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மேய்ப்பன் என்ன செய்யறான்? குட்டி ஆடுகளை என்ன செய்யறான்? தன் தோள்களில் சுமக்கிறான். ஒன்று. இரண்டாவது, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா அதை தேடுவான். இயேசு சொல்றார், காணாமல் போனதை தேடவும் இழந்து போனதை இழந்து போனதை தேடவும் காணாமல் போனதை தேடவும் தான் நான் ரட்சிக்கவுமே வந்தேன்னு சொல்றாரு. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இப்ப நம்ம அப்படிலாம் கிடையாது. வந்தா சேர்த்துக்கிறோம், போனா சரி. அவன் பின்மாறி போயிட்டானா? ரொம்ப சிம்பிளான வேர்டு. என்னது? அவன் 4 வாரம் கோயிலுக்கு வரல, அவன் பேக் ஸ்லைடர், முடிஞ்சிச்சு. அவன் பின்மாறி போயிட்டான். அந்த ஒரு ஆடு காணாம போனதுக்காக அந்த 99 ஆடை விட்டுட்டு அந்த மேய்ப்பன் எதை தேடினா? காணாமல் போன ஆட்டை தேடினான். யாராவது ஒரு விசுவாசி வரலன்னா இன்னொரு விசுவாசி போய் தேடுறமா? நல்ல வேலை போட்டிக்கு இருந்தவன் போய் தொலைஞ்சான். பிசாசு அவனை கொண்டு போயிட்டான். கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு அவங்க வரல அப்படின்னா, சிஸ்டர் என் நிமித்தமா வரல, பிரதர் என் நிமித்தமா வரல, ஐயோ நான் அப்படிலாம் இல்ல, மன்னிச்சிருங்க, நீங்க கோயிலுக்கு வாங்க, ஐயோ அப்படி நம்ம சொல்ற ஆளு கிடையாது. நல்ல வேலை, கர்த்தர் புடுங்கிட்டாரு, வேரோடு புடுங்கிட்டாருமோ. அதுதான் பிசாசினுடைய ரகசியமான உபதேசம். உண்மையான மேய்ப்பன் என்ன செய்யறான்? காணாமல் போனதை என்ன செய்வான்? குட்டி ஆடுகளை என்ன செய்யறான்? தோள்களில் சுமக்கிறான். ஒன்று. இரண்டாவது, காணாமல் போனதை தேடுகிறான். ஒரு தாய்க்கு பாருங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 5:30 பஸ் விட்டு வர்றது 10 நிமிஷம் லேட்டுனா இவங்களுக்கு என்ன ஆயிடும்? பட்ட 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 பட்டாங்க, என்ன வரல, பஸ் வரலையா இல்ல எது வரல, சிசரா லேட் ஆயிட்டான். யாரு? பைபிள்ல சிசரா லேட் ஆயிட்டான். யுத்தத்துக்கு போயிட்டு லேட் ஆயிட்டான். அவங்க அம்மா சொல்றா, என் பிள்ளையினுடைய ரதம் வரலையே, என் பிள்ளையினுடைய ரதம் வரலையே, என்ன ஆனானோ தெரியலையே. ஆனா அவ கூட இருக்கிற பெண்கள் சொல்றாங்க, சேச்சா அவர் ஜெயிச்சிருப்பாரு, அங்க எல்லாம் கொள்ளையிடத்தெல்லாம் நெஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படி ஆறுதல் படுத்துறாங்க பாருங்க. பாத்தீங்க, நியாயாதிபதிகள் 5:28. சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினால். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? சாதாரண ஆள் கிடையாது. அவன் 15 வயசு 20 வயசு பையன், ஒரு வாலிப பையன் கிடையாது. அவன் யாரு? சேனாபதி. அவன் கண்ட்ரோல்ல 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் யுத்தத்துக்கு போனான்னா ஒரு சர்டன் லிமிட் டயத்துக்குள்ள அடிச்சு எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்துருவான். இதுவரைக்கும் அப்படித்தான் வந்தது. ஆனா இன்னைக்கு ரதம் என்ன செய்யல?
வரல. அப்படியே தடுமாறுறா. அவங்க தாய் புலம்புறா, ஏன் என் பிள்ளையினுடைய ரதம் தாமதிக்கிற, வராமல் போனது என்ன, ஏன் ஓட்டம் தாமதிக்குது, ஏன் வரல, ரதம் வரலையே. நம்ம அப்படி செய்யறோமா? அப்பாவுக்கு பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியாது, பையன் எங்க போயிட்டான்னு தெரியாது. ஏதாவது பிரச்சனைன்னா நீ உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு மனைவியை போட்டு அடிப்பான். பிள்ளை வந்துட்டானா வரலையா, அவன் பையனா பொண்ணா யாரா இருந்தாலும் ஏன் வரல, எதுக்கு வரல, சர்ச்சில் இருக்கானா பாரு, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, இது நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா இல்ல வேற ஆள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் நீங்க பாக்கணும். அவன் போட்டிருக்கான செருப்பு, அவன் எப்படி வண்டியில வரான், யாரு வண்டியில வந்தான், எதுக்கு வந்தான், இவன் யாரு, அவன் என்ன பழக்கம், இவன் ஏன் வெளி இடத்துல தங்குறான், இவன் படிக்கிறதுக்கு தங்குறானா இல்ல வேற தப்பான, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம சும்மா அவனுக்கு வேலைக்கார மாதிரி அயன் பண்ணி கொடுத்து துணி துவைச்சு கொடுத்துட்டு வா தம்பி சோறு சாப்பிடு தூங்கு, நீங்க அவனை சத்தமே போடாதீங்க, விட்டுற வேண்டிதான். காட்டுக்கழுதையை தன்னிச்சையா தெரிய விட்டவன் யாரு, போயிட்டே இருப்பான். அப்படி செய்யக்கூடாது. அந்த தாய் ஒரு சேனாபதியினுடைய தாய். அவன் சேனாபதினா சாதாரண ஆள் கிடையாது. சிசரா ரொம்ப வித்தியாசமான ஆள், அவனை தோற்கடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆளு. அவன் ரதம் வரலன்னு அந்த வயசு போன தாய் என்ன செய்யறா, புலம்புறா. என்னாச்சோ என்னாச்சோ. நம்ம அப்படி செய்யறோமா? கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு ஃபாலோ இருக்கணும், மைண்ட்ல ஒரு ஃபாலோ இருந்துகிட்டே இருக்கணும். பையன் எங்க நிக்கிறான், பொண்ணு எங்க போகுது. ஒன்று சுமத்தல், இரண்டாவது தேடுதல், மூணாவது மேய்த்தல். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறார், மேய்க்கிறார். ஒரு குடும்பத்தை நல்லா ஃபீட் பண்ண, நல்லா ஃபீட் பண்ண, நல்லா போஷிக்கணும், பராமரிக்கணும். மேய்த்தல் சொன்னா புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சிட்டா உனக்கு அலைச்சல் இல்லை. நம்ம குடும்பங்களை நல்லா பராமரிக்கிறோமா? ஒரு சிலருக்கு தங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணவே ட்ரெஸ் எடுக்க வேண்டியது, கொடுக்க நேரத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், ஜபம் நடத்த வேண்டிய நேரத்தில் ஜபத்தை வீட்டில் என்ன செய்யணும், நடத்தணும். உபவாசம் போட வேண்டிய நேரத்தில் வீட்டில் எல்லாரும் உபவாசம் போடணும். தேவ சமூகத்துக்கு போற நேரத்தில் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு போகணும். அந்த மேய்த்தல் கரெக்டா புல்லுள்ள இடங்களில் அழகா மேய்க்கணும். அடுத்து தண்ணீர் காட்டுதல். மேய்ப்பனுடைய அடுத்தது என்னது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் என்னை விடுகிறார். இந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, தண்ணி காட்ட தெரியாது. ராகேல் அந்த ரகுவேலின் குமாரத்திகள் எத்திரோடைய பிள்ளைகள்லாம் அங்க வந்து நிப்பாங்க. ஏன்னா எதை புரட்ட முடியாது, கிணற்றின் வாயில் இருக்கிற கல்லை புரட்ட முடியாது. 3 மணி நேரம் பேச முடியும், ஆனா எதை புரட்ட முடியாது, இந்த கல்லை புரட்ட முடியாது. இன்னுகிட்டே இருக்கணும். இப்ப மேய்ப்பர்கள் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கல்லை புரட்டி, அப்ப என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைங்க பாவம் நின்னு கடைசியில தண்ணி காட்டிட்டு அவங்க ஆடுகள்லாம் குடிச்சிட்டு போன பிறகு இவங்க தண்ணி காட்டுவாங்க. மேய்ப்பனுடைய தொழில் என்னன்னு சொன்னா, நீ சும்மா ஏதோ துரத்தி விட்டுட்டு போறதில்ல. இப்ப நம்ம இருக்கிற மேய்ப்பர்கள் எப்படி தெரியுமா, சில மேய்ப்பர்கள் இருக்காங்க, காலையில மாடு ஆடெல்லாம் அவுத்து விட்டுருவான், அது ஆடு போய் ஊராம் எல்லா தோட்டத்தையும் மேய்ஞ்சி அழிச்சிட்டு வந்துடும். ஆனா சாயங்காலம் கரெக்டா எங்க வந்துடும், பால் கறக்கிறதுக்கு. இப்ப நம்ம சில சபைகள்ல அப்படித்தான் இருக்காங்க, நீ என்னவாது பண்ணு, எங்க வந்து பால் கறந்துரு, காணிக்க மட்டும் எங்க கொடுத்துரு, இங்க வந்து பால் கறந்துட்டு போயிரு. அது சபை அல்ல, அது ஊழியம் அல்ல. ஒரு மேய்க்கிறவன் சொன்னா அதை அழகா மேய்க்கணும், ஃபீட் பண்ணணும், பராமரித்தல், குடும்பத்தை பராமரிக்கணும். அதனாலதான் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் யாரு, விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிகளிலும் கெட்டவனா இருக்கிறான். எண்ணி கொடுப்பாங்க, 3 ரூபா, 2 ரூபா, 15 ரூபாய், 20 ரூபாய். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாலே 40 ரூபா, ஒரு காஃபி குடிச்சாலே 18 ரூபா. 20 ரூபா கொடுத்துட்டு போறிய, 3 நேரம் எப்படி சோறு சாப்பிடுவான்? அது காமன் சென்ஸ் இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கஞ்சத்தனமான ஒரு ஆவி. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, இவன் 20 ரூபா கொடுக்கறான், 30 ரூபா தான் கொடுக்கிறாரு. 200 ரூபா கொடுத்தா கர்த்தர் 500 ரூபா தருவார். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீ விருத்தி அடைய, உன் புத்தி விருத்தி அடைய, ஆசீர்வாதமும் தானா என்ன செய்யும், விருத்தி அடையும். அடுத்ததாக நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறது, உன் ஆடுகளின் நிலவரத்தை நன்காய் அறிந்து கொள். பிள்ளைகளுடைய நிலவரம், மனைவியினுடைய நிலவரம், புருஷனுடைய நிலவரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். 27, 23. உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் மந்தைகளின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் குடும்பத்து மேல, மனைவி மேல, புருஷன் மேல நல்ல கவனமாயிரு. அதே நேரத்தில் நன்றாய் அறிந்து கொள். அந்த பிள்ளையினுடைய சுகம், பலம், ஆரோக்கியம், ஞானம், அறிவு, புத்தி, தேவை, தெய்வீகம் எல்லாத்தையும் பத்தி உனக்கு கிளியரா இருக்கணும். உன் பிள்ளைய பத்தி உனக்கு அறிவு இல்லாம பெறக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க அப்படிமா. இவனுக்கு அந்த பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்ல. ஒரு மேய்ப்பன் சொன்னா சுமக்கணும், காணாமல் போனதை தேடணும், 3வது புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும், 4வது அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நடத்தணும், தண்ணீர் காட்டணும். அடுத்து அவன் நன்றாய் அறியணும், அந்த ஆடுகளுடைய நிலவரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான்
நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்த முடியும். அடுத்ததாக அந்த ஆடுகளை காக்க வேண்டும். தாவீது ஆடு மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்துருச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை கவிடுச்சு. இவன் அதை விட்டுட்டு ஓடி போல. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்றான்? ஜீவனை கொடுக்கிறான். இவன் போய் நின்னு போராடி அந்த ஆட்டுக்குட்டியை வெளியே கொண்டு வந்து அது இவன் மேல சிங்கம் பாஞ்சு அதை கிழிச்சு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தான். உன்னுடைய குடும்பத்தை நீ காக்கணும், சபையை காக்கணும், உன் ஊழியத்தை காக்கணும், உன்னை சுத்தவானாக காக்கணும், உன் ஸ்தானத்தை காக்கணும். உனக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் வரங்களை நீ காக்க வேண்டும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கும். அடுத்ததாக இந்த ஆடுகளை மெதுவாய் நடத்தணும். மெதுவாய் நடத்த வேண்டிய ஆடுகள்னு ஒண்ணு இருக்கு. சில பிள்ளைகளை பாருங்க, பெற்றோர்கள் ரொம்ப தாங்கி தடக்கி அழகா கொண்டு போவாங்க. காரணம் என்னன்னா அந்த பிள்ளைக்கு ஏதோ குறைபாடுகள் இருக்கும். யாக்கோபிட்ட ஏசா கேட்கறான், வா நம்ம 2 பேரும் வேகமா போலாமே, வந்துட்டு இல்லன்னு. உடனே இவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க போங்க, என் கூட இருக்கிற என்கிட்ட இருக்கிற ஆடுகள்லாம் எப்படிப்பட்ட ஆடுகள்? கரவல் ஆடு. ஒரு நாள் ஸ்பீடா நடத்தினா அவ்வளவு நெஞ்சிரும், செத்து போயிடும். அதனால நீங்க போங்க, அண்ணன் போங்க, நான் மெல்ல வர்றேன்னு சொன்னான். வாசிங்க. ஆதியாகமம் 33 அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். எப்படி சொல்லலாம் பாத்தீங்களா? இவன் மேய்ப்பன்ல இவன் வித்தியாசமான ஆளு. ஆடு எப்படி குட்டி போடும், குட்டி போட்டா என்ன குட்டி போடுங்கிறத இவன் பயங்கரமான ஆளுதான். இவன் அதுலயே ஊறி போய் 20 வருஷம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கேதான் இருப்பான், குளிர்ல அங்கதான் கிடப்பான், மழையில அங்கதான் கிடப்பான், வெயில்ல அங்கதான் கிடப்பான். ஒரு சிந்தையோடு ஜெயிக்கணுங்கிற ஒரு சிந்தையோடு அவன் போராடிட்டு இருந்தான். அதை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 30, 31, 38 இருந்து வாசிக்கலாம். அந்த 20 வருஷ காலமாய் இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்கள் நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். ஆடுகளுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கான் பாருங்க. பகல்ல வெயில், இரவுல குளிர், நித்திரை இல்ல, ஒரே பாடுகள், வேதனை, இவ்வளவும் பட்டுட்டு இருந்தான். இப்ப அவன் சொல்றான், அண்ணன் சொல்றான், என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஆடுகளும் கறவையான ஆடுகள், இதெல்லாம் இப்ப நடத்தினா விரட்டினா எல்லாம் நெஞ்சுவோம், செத்துப்போம். சில இடங்கள்ல நம்முடைய விசுவாசிகள் நம்ம மெதுவா நடத்துறோம், ஒரு சிலரை ரஃபா ஹேண்டில் பண்றோம், வேகமா. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, அது பணக்காரன்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க, காசு கொடுக்குறான் இல்லையா, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க இவங்க, இப்படிலாம் நீங்க நீங்களா ஒரு டைய போட்டு ஒரு செயினை போட்டு கட்டி வச்சிடக்கூடாது. அப்படி அல்ல. ஒரு சில விசுவாசிகளுக்கு சூடா பிரசங்கம் கிடைச்சா ஓடிடுவான். ஒரு சிலருக்கு எவ்வளவு அடி அடிச்சாலும் நினைச்சுவான், அவன் பேசாம நிப்பான், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பரவாயில்ல, நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு என்ன செய்யும், எண்ணெயா இருக்கும். புதிய விசுவாசியை போட்டு குட்டினா போதும், அப்பா அங்கிருந்து இங்க வந்தா இந்த அடி அடிக்கிறான், ஓடி இருந்தா ஓடிடுவான். அதனால ஒரே வீட்டுல பாருங்க, 4 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒவ்வொரு விதத்துல நேசிப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சுகவீனமா இருக்கும், ஒண்ணு பலவீனமா இருக்கும், ஒண்ணு ஞானத்தில் குறைவுள்ளதா இருக்கும், ஒண்ணு பலத்துல குறைவுள்ளதா இருக்கும். எதுக்காக? அது சூழ்நிலையை அறிஞ்சு பெற்றோர்கள் நடத்துவது. ஒரு மேய்ப்பன் சொன்னா இதெல்லாம் இருக்கணும். நான் 7 காரியங்கள் சொன்னேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சுமத்தல், தேடுதல், மேய்த்தல், தண்ணீர் காட்டுதல், நன்றாய் அறிதல், காத்து, மெதுவாய் நடத்துதல். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தன்மை. இவன் சொல்றான், நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். அத்தி வேற, காட்டத்தி வேற. அத்தி விலையேற பெற்றது, காட்டத்தி இந்த முள்ளு செடி மாதிரி, அது வாட்டுக்கு எங்கேயும் முளைச்சு கிடக்கும், அது வாட்டுக்கு வளரும், ஒரு 50 அடி வளரும். அது தச்சு வேலைக்கு மட்டும்தான் ரொம்ப யூஸ் ஆகும், மற்றபடி பழங்கள்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. இது ஊர் முழுசும் இருக்கும். ஆனா அத்தி சுவையானது, ரொம்ப மேன்மையானது, தெய்வீக குணங்கள் நிறைந்தது. ஆனா இவன் என்ன சொல்றான், நான் மந்தை மேய்ப்பேன், மிச்சம் இருக்கிற டயத்துல நான் எதை பொறுக்கிட்டு அலைஞ்சேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய தாழ்மையான நிலவரத்தை அவன் அப்படியே வெளியே சொல்றான். நம்ம ஆளுங்க அப்படி சொல்லுவோமா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட திறமையை என்ன செஞ்சுக்க மனசுல வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் டிகிரி படிச்சேன்
இந்த கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு போன பிறகு கூட அங்க போயிட்டு நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லியே தான் கொண்டு வந்த வாழ்க்கையை நெஞ்சிருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க. நம்ம வெளியே நம்முடைய தாழ்மையான நிலவரத்தை சொல்லுங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம சொல்லுவோமா? இவன் சொல்றான், நான் தீர்க்கதரிசி இல்லைங்க, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன செஞ்சேன்? டைம் கிடைக்கும் போது அத்தி பழத்தை நான் பொறுக்கல, எந்த பழத்தை தான் பொறுத்துவேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கினேன். அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சா என் குடும்பம் ஓடிச்சு. நம்ம இப்ப அப்படி எத்தனை பேர் சொல்றோம்? நம்முடைய தாழ்மையை பத்தி பேசுறோமா? நம்முடைய தாழ்மையான நிலவரத்தை யாராவது பேசுவோமா? முந்தி இருந்த காலத்தை பத்தி பேசுவோமா? பேச மாட்டீங்க. நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அந்த இந்த டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி. பாஸ்டர் ஜான்பால் அவர்கள் ஊழியத்துக்கு வந்த போது மொத்தமா சர்டிபிகேட் மொத்தத்தை பிடிச்சி கிழிச்சு எரிச்சு விட்டார். இனி இந்த படிப்பின் மேன்மையே நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஃபுல் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் மொத்தமா கிழிச்சு துருத்தி போட்டு எல்லாத்துக்கும் மறிச்சேன், முடிஞ்சது. நம்ம என்ன சொல்றோம்? நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு சொல்லியே எங்க வீட்டுல எங்க வீட்டுல 3 கார் இருக்கிறான், 7 கார். ஒரு இடத்துல ஒரு ஆள் சொல்லியிருக்கான், எனக்கு பயங்க அது இதுன்னு. ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த பையன் என்னெல்லாமோ பேசுறான், இதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். ஒரு இடத்துல ஒரு பையன் தன்னை பத்தி எரிஞ்சுட்டான். பைபிள்ல சொல்லியிருக்கு, நீதிமொழிகள்ல, ஒன்றும் இல்லாதிருந்தும் தங்களை வசனம் தானே கேட்டேன், எல்லாம் இருந்தும் தங்களை தரித்திரர் போல காட்டிக் கொள்கிறவர்களும் உண்டு. நீதிமொழிகள் 12:9 பாருங்க. ஆகாரம் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிறேன். ஆகாரம் கிடையாது, வீட்டுல சோறு கிடையாது. இவன் போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஜமீன் மாதிரி போட்டு அலைவான். வீட்டுல என்ன கிடையாது, சோறு கிடையாது. ஒன்றும் இல்லாதிருந்தும், அந்த வசனம் எடுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஆனா தன்னை பயங்கரமான ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க. அதே மாதிரி ஒரு பையன் ஒரு இடத்துல சொல்லிட்டான், நான் இத்தனை பவுன் செயின் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டான், இத்தனை வண்டி இருக்கு, எங்க அப்பா அந்த கம்பெனில பெரிய ஆபீசர், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டேன், அந்த தம்பி பயங்கரமா சொல்றானே, இதெல்லாம் உண்மையா? அவங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்க அங்க இருந்தீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னெல்லாம் சொன்னான்னு கேட்டேன். அவங்க ஒரு லிஸ்டே சொன்னாங்க. பாவம் அந்த பையன் இவ்வளவு எரிஞ்சிருக்கான், பொய், அவ்வளவும் பொய். அந்த பையன் சொன்னது பார்த்தா அவன் எத்தனையோ பவுன் செயின் போட்டிருந்தானா. அவங்க வீட்டுல இத்தனை வண்டி இருக்குது, இவ்வளவு வண்டி வாடகைக்கு விட்டுருக்கோன்னு சொல்லியிருக்கான். அவங்க அப்பா ஒரு பெரிய கம்பெனில பெரிய ஆபீசர்னு சொல்லியிருக்கான். உண்மை தெரியுமா? அவங்க அப்பா அந்த கம்பெனில வாட்ச்மேன். இதான் உண்மை. அவங்க வீட்டுல இருக்கிறது ஒரு வாடகை ஆட்டோ. வாடகைக்கு அவங்க வீட்டுல அக்காவை ஆட்டோ ஓட்டுறாரு, இன்னொருத்த ஆட்டோவை ஓட்டுறாரு. இவன் பிறந்ததுல இருந்து செயினை பார்த்தானு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், சரி, அவங்க அக்கா கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு, நல்ல சாப்பாடு போடுறதுக்கு கையில காசு இல்ல. நான் அந்த சபையில இருந்தேன், நான் தான் கேவலமா போச்சு, பாவம் கல்யாணத்துல சரியான சாப்பாடு இல்லையான்னு சொல்லிட்டு நான் தான் எதை வாங்கி கொடுத்தேன், சிக்கன் வாங்கி கொடுத்தேன். ஆனா இவன் சொல்லிட்டு அலையிறது என்னது, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். நீதிமொழியில் அப்படி வசனம் இருக்கா? நீங்க என்ன லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு பாருங்க. ஒன்றும் இல்லாது இருக்க தன்னை செல்வவானாக பாராட்டுகிறவன். 1000 போய் சொல்லி கல்யாணம் கட்டணுமா? அதே மாதிரி இவன் பாட்டுக்கு போய் சொல்லிட்டு பெரிய கம்பெனி ஓனருமா, அங்க போய் பார்த்தா இவன் கம்பெனில உள்ள விட மாட்டான். நம்ம விசுவாசிகளே பாதி பேர் பயங்கர ஃப்ராடு, போய் சொல்லிலாம் கல்யாணம் கட்டுறான். அப்படிலாம் செய்யக்கூடாது. இவன் சொல்றான், நான் ரொம்ப தாழ்ந்த நிலவரத்துல இருந்தேன், நான் என்னுடைய நிலவரம் இவ்வளவுதான். ஆனா கர்த்தர் இவனை எப்படி மாற்றினாரு? தீர்க்கதரிசியாய் மாற்றி. நம்ம உலகத்துல பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரலா இருந்தோம், அநியாயக்காரலா இருந்தோம், ஒண்ணும் இல்லாம இருந்தோம். கர்த்தர் இப்ப நம்மள என்ன பண்ணிருக்காரு? தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய வார்த்தை உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாம் தீர்க்கதரிசிகளா இருக்கிறோமா? தீர்க்க தரிசனம் வந்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு தீர்க்கதரிசியா ஒருவன் தேவனுடைய மனுஷனா இருந்தால் அவனுக்கு என்ன வரும்? தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை பரத்துல இருந்து உன்னை நோக்கி வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீ அதை உனக்கு எடுத்துக்க, உன்னைய கரெக்ட் பண்ணு. இதையும் தாண்டி அதை சபைக்குன்னா ஆவியானவர் உன்னை தூண்டி ஏவி என்ன செய்வாரு? பேச வைப்பார். அப்ப மட்டும் நீங்க சரியான பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தால் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி அவன் சொல்ல கடவன். அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்லிடக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அடுத்த வார்த்தை வரல, அதுக்குள்ள இது முந்திரி கொட்டை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதிக பிரசங்கத்தனமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தீர்க்க தரிசனத்தை. அப்படித்தானே? கரெக்ட் தானே? இவங்க திருப்பி அந்நிய பாஷையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த வார்த்தை வரல, போட்டு இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது பக்தி விருத்தி அல்ல. மெசேஜ் ஃபுல்லா வாங்க. அந்நிய பாஷையே தேவையில்லை. ஸ்டார்டிங்ல அந்நிய பாஷை பேசலாம். சபை அமைதி ஆயிடுச்சா, அருமையா உனக்கு கிடைச்ச 4 வார்த்தையை பஞ்ச் பண்ண மாதிரி சொல்லலாம். முடிஞ்ச பிறகு ஆஃப் ஆயிடும். இதை விட்டுட்டு ஒரு வார்த்தை என் மகனேன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆவில் நிரம்புறது, திருப்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் ஆவில் நிரம்புறது. இந்த வேலையெல்லாம் சபையில பக்தி விருத்தி கிடையாது. அது அங்கிருந்து கேட்கிறவனுக்கு அந்நிய பாஷையான்னு தெரியாது, தமிழான்னு தெரியாது. அழகா 4 வார்த்தை கர்த்தர்ல இருந்து கேட்டு
அழகா சொல்லணும், ரொம்ப கவனமா சொல்லணும், சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மட்டும் சொல்லணும். அப்படியே உனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு, ஊழியக்காரர் டக்குன்னு நிப்பாட்டிட்டாருன்னா கண்ட்ரோல் பண்ணிடணும். உடனே போட்டு அவர் தட்ட நீ தட்ட ஒரே கத்திட்டு ஒருத்தர் சில சபையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆள் கத்துவான் அங்க ஒரு ஆள் கத்துவான். அதெல்லாம் பக்தி விருத்தி அல்ல. தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லு. உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அது விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற ஒரு சரியான ஒரு தேவனுடைய வார்த்தையா இருந்தா நீ என்ன செய்ய கரெக்டா சொல்லு. சொல்லாம நீ அடக்கிக் கொள்ள வேண்டாம். கரெக்டா சொல்லு, அழகா சொல்லு, அதை அடக்காத. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அடுத்து இதை நீங்க அடக்கி வச்சுக்க கூடாது. ஒரு சிலர்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா அவன் சிரிக்கிறான் இவன் சிரிக்கிறான், அதெல்லாம் நான் சரியில்லை, நான் சொல்ல முடியாது. அப்படி அடக்கி வைக்கிறதுனாலதான் ஒரு காலத்துல தீர்க்கதரிசிகளா இருந்தவங்க எல்லாம் இப்ப வியாதியஸ்தரா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தீர்க்கதரிசனமே சொல்றது இல்ல. வாசிங்க சங்கீதத்திலேயா, நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. நீ அடக்கி அடக்கி வச்சு பாவத்தை அடக்கி வச்சு அக்கிரமத்தை அடக்கி வச்சு கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வச்சு ஒரு சிலர்லாம் இப்ப தீர்க்கதரிசனம் பேசுறதே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் கட்டாயி போச்சு. தீர்க்க தரிசன வரத்தையே ஒழிச்சிட்டாங்க. முந்தில அப்படி இல்ல, கண்ணை மூணா ஸ்தோத்திரம் டக்குன்னு வார்த்தை வரும். உண்மையே நானே சொல்றேனே, என்னையே சொல்றேனே. எனக்கு ஒரு காலத்துல நான் விசுவாசியா இருக்கும் போது நான் அந்த ஊழியக்காரர் கூட விசிட்டிங் போவேன். நான் தான் சைக்கிள் ஓட்டுவேன், அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. பிரதர் தவமணி இறந்துட்டார், பாளையங்கோட்டையில எல்லாம் இருந்தாரு, நாகர்கோவில்ல இருந்து இறந்துட்டார். நான் தான் அவருக்கு சாரதி, நான் தான் 24 hours அவர் கூட அதிக நேரம் நான் தான் கூட இருப்பேன். அவர் தான் என்னை ட்ரெயின் அப் பண்ணாரு, விசிட்டிங் கூட்டு போவாரு. சில வீடுகள்ல நீ வெளியே இரு என்ன அப்படிம்பாரு, வெளியே இருந்துக்கணும், நீ வேணா போயிட்டு பிறகு வாம்பாரு, திருப்பி வருவேன். நான் கொண்டு போய் அவரை விட்டுட்டு அவர் விசிட்டிங் பண்ணிட்டு இருக்க நான் இங்க வீட்டுல புறப்பட்டு திருப்பி காலேஜ் போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி போய் அவரை கூட்டு வருவேன். ஃபுல்லாவே அவர் கூட இருந்தேன். அவர் கூட இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை ஏதாவது வீடுகளுக்கு கூட்டு போனார்னா ஒரு ஜெபம் பண்ணா போதும். 2 நிமிஷம் தான் அந்த விசிட்டிங் அந்த ஜெபம் இருக்கும். 2 நிமிஷத்துல பளிச்சுன்னு வந்துடும் தரிசனம். ஒவ்வொரு காத்திரு கூட்டத்திலையும் 8:15 முடிப்பாரு, 8:15 நிப்பாட்டுவாரு. கர்த்தர் பேசினதெல்லாம் சொல்லுங்கம்பாங்க. நான் ஒரு 7-8 பேர் போட்டி எழும்புவோம், வரிசையா சொல்லுவோம். திருப்பி எழுதி வைக்க சொன்னாரு, எழுதி வச்சிருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னா அப்படி இருந்தது. நாட்கள் போன பின்பு நான் ஒரு பிரமாணத்தை மீறின ஒரு இன்சிடென்ட்ல தலையிட்டேன், என் சிஸ்டருடைய மேரேஜ் விஷயம். அதுக்கு பிறகு இந்த தரிசனம் வரோம் அப்படி ஒண்ணு இல்லாம போய் இப்ப 100ல் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிருபை நஷ்டப்பட்டுச்சு. அது என்னுடைய அப்போது உள்ள வளர்ச்சியற்ற தன்மை. எனக்கு அப்ப தெரியாது. நான் அப்போ ஒரு 19 வயசு இருக்கும். அதனால விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் எத்தனையோ மணி நேரம் அழுதேன். ஆனா அது திரும்ப அது ஷைன் பண்ணவே இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப சொற்பமான. இதே போல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கிருபை உங்களை விட்டு நெஞ்சிரும், போயிடும். அதை இழந்துடக்கூடாது. தீர்க்க தரிசன வரங்களை நாம் இழந்து விடக்கூடாது. போராட்டம் வருவேன், கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே பழைய தீர்க்கதரிசி ஒருத்தன் வந்துட்டான், அமத்சியா வந்துட்டான். ஏய் தீர்க்கதரிசனம் சொல்லாத, அமத்சியான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்தான், பழைய ஆளவன். அவன் சொன்னா என்ன தீர்க்கதரிசனம் சொல்ற, ஓடு வெளியே ஓடு, இங்கெல்லாம் இந்த வேலை வச்சுக்காத, யூதா தேசத்துல எல்லாம் யூதா தேசத்துக்கு ஓடி போயிரு, இஸ்ரவேல்ல நீ தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்படி எல்லாம் எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்தாலும் இவன் நெஞ்சிட்டே இருப்பான். அப்பதான் இவன் சொன்னா, நான் ஒன்னும் தீர்க்கதரிசி இல்லப்பா, நீ தான் தீர்க்கதரிசி, நான் மந்தை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், காட்டத்தி பழம் தான் பொறுக்கினேன், என்னை தீர்க்கதரிசனம் சொல்லி எரிஞ்சிருக்காரு, கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், நீ என்னை சொல்லக்கூடாதுங்கிறியா, என்னை தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொன்னான். எப்படி இருக்கும்? உடனே சொல்றான், நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை நீ கேளு. உன் மனைவி யார் ஆவா, உன் பிள்ளை என்ன ஆகும், உன் வயல் என்ன ஆகும், வரிசையா நீ உன் சாவு எப்படி இருக்கும், படப்படன்னு இருக்குன்னு சொல்லிட்டான். அது நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 17ஆம் வசனம் 7:17 உன் மனைவி எப்படி ஆவாள், உன் பிள்ளை எப்படி ஆவான், உன் வயல் எப்படி ஆகும், உன் சாவு எப்படி இருக்கும், பட்டுன்னு தீர்க்க சொல்லிவிட்டான். அதோட அவன் தொலைஞ்சுவான். உங்களுக்கும் போராட்டங்கள் வரும். என்ன புதுசா ஆவியில் நிரம்புற, என்ன முழங்கால் போடுற, என்ன ஜெபம் பண்ற, என்ன வார்த்தை சொன்ன, என்ன தீர்க்கதரிசி. நான் தீர்க்கதரிசிகளை அற்பமா பேசல, ஆவில் நிரம்பி கத்தி சொல்றது நான் தப்புன்னு சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அழகா சொல்லுங்கன்னு சொல்றேன், பக்தி விருத்திக்கு அதுவா சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்நிய பாஷை பேசுறது தவறு இல்ல. ஸ்டார்டிங்ல அந்நிய பாஷை பேசலாம், இடையில அந்நிய பாஷை பேசலாம். ஆனா அது உன்னுடைய மெசேஜ் ஜனங்களுக்கு ரீச் பண்ணாம என்ன செய்யக்கூடாது. கரெக்டா வாங்கு, ஃபுல் மெசேஜ் வாங்கு. 2 வார்த்தை 10 வார்த்தை சொல்லு, பள்ளிச்சுன்னு அடிக்கும், சபையே ஆடும், அசையும். அவிசுவாசி ஒருவன் கல்லாதவன் அவிசுவாசியின் ஒருவன் வந்தால் முகங்குப்புற விழுந்து தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று என்ன செய்வான், பணிந்து கொள்வான். இதான் பைபிள். இவனுக்கு தடை வந்துச்சு, எதிர்த்தாங்க. ஆனாலும்
அவன் ஊழியம் செய்யறதை நிறுத்த மாட்டான். அடுத்ததாக இவனுடைய வாழ்க்கையில மத்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் டிஃபரெண்ட் ஆனவங்க. இப்ப நம்ம ஆளுங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே சொல்லிடுறாங்க. இதே இதுல இன்னொரு தீர்க்கதரிசிகளை பாருங்க, நான் ஒன்றை காண்கிறேன் அப்படிமாங்க. நம்முடைய மத்தியில் ஒரு வெளிச்சத்தை காண்கிறேன், மகிமையை காண்கிறேன்னா இது டைரக்டா வந்த வார்த்தை அல்ல, என்னது? காட்சி. இதுதான் ஆமோஸினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமோஸினுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே காட்டி விளக்கி விளக்கம் சொல்லி சொல்லி கிளியர் பண்ண பிறகு என்ன செய்வான்? சொல்லுவான். வாசியுங்கள் ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 1. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். வெட்டுக்கிளி தேசத்துல உள்ள ஐஸ்வர்யத்தை எல்லாம் ஆசீர்வாதத்தை அளிக்கிறதுக்கு வெட்டுக்கிளி. இது முதல் தரிசனம். 7:4 பாத்தீங்கன்னா அக்கினி, 7:7 பாத்தீங்கன்னா தூக்குநூல், 8:1 பாத்தீங்கன்னா கனிகள், 9:1 பாத்தீங்கன்னா பலிபிடத்துல தேவாலயத்துல ஆண்டவர் நிற்கிற நியாய தீர்ப்பு கொடுக்கிற காரியங்கள். 5 தரிசனத்தை அவனுக்கு காட்டி இதை இப்படி சொல்லு, இதனுடைய அர்த்தம் இதுதான் நீ பாத்தியா ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய், இதை பாத்தியா, இது என்னுடைய அர்த்தம் இதனுடைய அர்த்தம் இத போய் நீ சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் என்ன செய்ய சொல்லு, யூதா தேசத்துல போய் சொல்லு. அவ்வளவு கரெக்டா அவனை லீட் பண்ண. மொத்தத்துல சொல்லல, கரெக்டா சொல்லுவார். கனியை பத்தி ஒரு தரிசனம், பலிபடத்தண்டு ஆண்டவர் நிற்கிற ஒரு தரிசனம், தூக்குநூலை பிடிச்சு நிக்கிறாரு கர்த்தர், அது ஒரு தரிசனம். எப்படி இருக்கும்? ஒரு பாஸ்டருக்கு நேத்த முந்தானத்தோ ஒரு போன வாரம் ஒரு தரிசனம், ஒரு லிஸ்ட் ஆண்டவர் கையில வச்ச லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல உள்ள ஆள் அவ்வளவு பரிசுத்தவங்களையும் எடுத்துக்கிட்டே போவேன். இன்னும் லிஸ்ட்ல என் கையில எவ்வளவு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பரிசுத்தவங்களையும் நெஞ்சிருவேன், எடுத்துருவேன், வரிசையா தூக்கிடுவேன். இனி சபைக்காக ஜெபிக்கிற ஆள் இருக்காது, உபவாசிக்கிற ஆள் இருக்காது, கண்ணீர் விடுற ஆள் இருக்காது, சபையை தாங்குற ஆள் இருக்காது, ஊழியத்தை உற்சாகமா செய்யற ஆள் இருக்காது. எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். என் சபையில உள்ள விளையாட பெற்றவெல்லாம் நான் நெஞ்சிருவேன், டாப் எல்லாம் எடுத்துருவேன். இது இப்படி நடக்க போகுது இனிமேல். இப்படியும் தரிசனம் பார்த்து விளக்கி சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்ம தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கு? மற்றவங்க எல்லாம் அதாவது தீர்க்கதரிசனம் எப்படி வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் தேவனுடைய வார்த்தை கரெக்டா காதுல கேட்கும். இல்ல நம்முடைய இருதயத்தில் ஒரு வசனத்தை கத்த தோன்ற வைப்பார், மனதுல ஒரு வசனம் பேசும், இல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும். ஆனா இவனுக்கு எப்படின்னா காட்டி பொருள் விளக்கம் காரணம் யாருக்கு எதுக்கு எப்ப சம்பவிக்க போது எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். நம்முடைய தீர்க்கதரிசனங்கள் எப்படி இருக்கு? சரி, நம்முடைய சப்ஜெக்ட் வரும். அடுத்ததாக இவன் தெக்கோவா ஊர்ல அந்த ஜனங்களுடைய குணசீலங்கள் 2 சொல்றேன். ஆமோஸ் 1:1 இருக்கு. தெக்கோவா ஊர்ல 2 தன்மைகள். நெகேமியா 3:5 பாத்தீங்கன்னு சொன்னா, தெக்கோவா ஊர்காரர்கள் தேவாலயத்தின் மதில்களை இல்லாவிட்டால் எருசலேமின் மதில்களை பழுது பார்த்து கட்டினவர்கள். பழுது பார்த்து நம்ம நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதுமே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சரிப்படுத்துகிற தன்மை இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே நம்ம அதுல பழகணும். ஆனா அந்த ஊர் பிரபுக்கள் என்ன செய்யல? தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. ஆனா அந்த ஊர் ஜனங்களுடைய ஹேபிட் எப்படின்னா எப்பொழுதுமே பழுது பார்த்து கட்டுறது. எப்பவுமே நம்முடைய ஜீவியத்துல நாம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஜபத்தை சரிப்படுத்தணும், உபவாசத்தை சரிப்படுத்தணும், நம்முடைய சுவாபத்தை சரிப்படுத்தணும். நமக்குள்ள எதெல்லாம் சரியில்லையோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப சிலர்லாம் காது வச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் வரும், சின்ன சத்தம் தானே விட்டுருவாங்க, அது கடைசியில் நடு ரோட்ல எங்கிட்டாவது போய் உட்கார்ந்துரும். அப்பப்ப அதை என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க சரிப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு சிலர் பாருங்க வண்டியை தொடங்கவே மாட்டான், அது துரு பிடிச்சு கடைசியில வண்டி ஓட்ட விடுற வரைக்கும் விட்டுருவான். இப்படி நம்முடைய ஜீவிதத்தில் கூடாது. டெய்லி ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு சுத்திகரிப்பு. 1 பாத்தீங்கன்னா, நான் என் படுக்கைக்கு போனேன், என் ஆத்தும நேசரை தேடினேன். டெய்லி படுக்கைக்கு போன உடனே யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். தேவ சமூகம் இருக்கான்னு பாரு. இல்லையா தூங்காத. நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சென்று என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று தேடி கண்டுபிடித்து அவரை என்னை பெற்று என் தாயின் அறைக்கு கொண்டு வந்து என்னை விடுமட்டும் நான் அவரை பற்றி கொண்டேன். டெய்லி நைட்ல நம்ம இதை செய்யணும். ஆண்டவர் எந்த இடத்துல விட்டோம், எந்த இடத்துல தேவ சமூகம் போயிடுச்சு, எந்த இடத்துல புத்தியனமா நடந்துட்டோம், இதெல்லாம் கிளியர் பண்ணி டெய்லி நைட்ல நம்ம தேவ சமூகத்தோட தான் எங்க போகணும்? படுக்கைக்கு போகணும். வீடு பூட்டிருக்கான்னு உனக்கு பார்க்க தெரியுது, கரண்ட் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கோமான்னு ஞாபகம் இருக்கு, ஆத்துமனேசர் இருக்காரா போயிட்டாருங்கிற சிந்தை மட்டும் தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டிருக்கு. ஏன்னா உட்கார்ந்துட்டே தூங்கிடுறோம்ல, படுத்து எங்க தூங்குறோம், நம்ம இருக்கிறது டயர்டு. தெக்கோவா ஊரார் பழுது பார்க்கிறவர். எத்தனையோ பேர் பழுது பார்த்தாங்க, ஆனா இது மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர்கள் பழுது பார்த்து ஜீவியத்தை எப்பொழுதுமே சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
அப்பப்போ ஒப்புரவாயிடணும், அப்பப்போ மன்னிப்பு கேட்கணும். நீங்க 4 ட்ரிப் மன்னிப்பு கேட்டா உன் புத்தியே தான் விடு போமா, பரவாயில்ல என்னை மன்னிச்சிருங்க, திருப்பியும் ஒப்புரவாகி போ. அடுத்து தெக்கோவா ஊரில் உள்ள ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை அழைத்தான். அந்த தெக்கோவா ஊர்ல, அதாவது புத்தியுள்ள ஸ்திரீயாக நாம் இந்த நாட்கள்ல மாறணும். நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், சபையை கட்டுகிறாள், ஊழியத்தை கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுகிறாள். அதுதான் நமக்கு முக்கியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு இடத்துல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி பைபிள் சொல்லியிருக்கு. யோவா பேலியாளின் மகன் ஒருத்தன் ஷேபான்னு ஒருத்தன் கிளம்பி தாவீதுக்கு பயங்கர ஆப்போசிட் ஆயிட்டான். யோவாப்பு டென்ஷன் ஆகி அவனை கொன்னே பொண்ணுன்னு துரத்திட்டான். அவன் ஓடியே போய் ஆபேல்ங்கிற ஒரு பட்டணத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். யோவாப்பு சொன்னா, தாவீது சொன்னா, அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிரு, அவனுக்கு எவன்லாம் சப்போர்ட் பண்றானோ எல்லாரையும் காலி பண்ணிரு. யோவாப்பு ஒரு பெரிய படையோட வந்து நின்றுட்டான், ஆபேல உடைச்சிடணும். ஆபேலுங்கிற ஒரு பட்டணத்தை சுத்திட்டான். அந்த ஆபேல் பட்டணத்துல இருக்கிறவங்க மிரண்டு விட்டாங்க, போச்சு நம்ம நாடே போச்சு, அழிஞ்சிட்ட கொன்னுட்டானுங்க. அப்போ எதுக்கு சண்டைன்னு யாருக்கு என்ன செய்யல, புரியல. அப்ப மதில் மேல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வந்து நின்று யோவாப்ட நான் பேசணும்னு கேட்டேன். அவன் சொன்னா, நான் தான் யோவாப், என்ன விஷயம் சொல்லுனா, இல்ல எதுக்கு இந்த பிரச்சனை என்னன்னு தெரியல, ஏன் எங்க ஊர்ல வந்து நீங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்படி ஒருத்தன் சேபான்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அவ போய் உள்ள போய் பேசி சண்டை வந்து காரணம், நமக்கு அவங்களுக்கு எந்த பகையும் இல்லை, குழப்பவாதி எங்க இருக்கான், நம்ம ஊருக்குள்ள ஒளிஞ்சிருக்கான், அவனை பிடிச்சு கொண்டு வெளியே போடுனாங்க. அவனை வெட்டி தலையை துண்டா வெளியே போட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஞானமா பேசினா, பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க உடனே ஊர்ல போய் சொன்னா பிரச்சனை இதுதான். அவ உடனே சொல்லிட்டா, பிரச்சனையை கேட்ட உடனே சொல்லிட்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், இதோ அவன் தலை மதில் மேலிருந்து உம்மிடத்தில் போடப்படும். உள்ள போய் பேசினா, எப்பா பிரச்சனை நம்ம ஊருக்கு அவங்களுக்கு இல்ல, ஒரு திருடன் ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறான், அவன் தாவீதை தப்பா பேசிட்டானா, அவனை கொல்லுங்கன்னு உடனே பிடிச்சாங்க, அவனை எரிஞ்சிட்டான், தலையை வெட்டி வெளியே போட்டான். புத்தியுள்ள ஸ்திரீ பிரச்சனையை உடனே சால்வ் பண்றான். புத்தி இல்லாதவ அதே உட்கார்ந்து அழுது சண்டையை வளர்த்து பிரச்சனையை பேசி 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 இந்த தான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலுங்கிறது? 3 காலு. முயலுக்கு 4 காலுங்கிறது எல்லா குருடனை கேட்டா கூட சொல்லிவிடும். ஆனா இதுக்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆனா இந்த பிடிவாத ஆவி என்ன செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க. புத்தியுள்ள தெக்கோவா என்றால் எக்காலம் என்று அர்த்தம். தெக்கோவானுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னது? எக்காலம். உன் வாயில் எக்காலத்தை வை, சத்துரு வருகிறான். ஓசியா 8:1, ஓசியா 8:1 நினைக்கிறேன். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுதை போல வருகிறான். எக்காலத்தை வை, எக்காலம் ஊது. எக்காலம் ஊத வேண்டியது அவசியம். எக்காலம் நமக்கு கேட்கணும், நாமே ஊதணும். எக்காலம் துணிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் நம்முடைய வாயிலே இருக்கணும், எக்காலம் நம்முடைய சத்தம் நம்முடைய காதலையும். நீ இந்த உலகத்துல எக்காலம் ஊதினால், கர்த்தருக்காக எக்காலம் ஊதினால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்தலாம், அநேகரை சீர்படுத்தலாம். ஆனா அதே நேரத்துல நீ இந்த உலகத்துல கர்த்தருக்காக எக்காலம் ஊதும் போது பரத்திலிருந்து எக்காலம் துணிக்கும். அப்ப அது உன்னை கேட்டு, உன் காதுல கேட்டு நீ என்ன செய்வாய்? மறுரூபம் ஆவாய். 1 கொரிந்தியர் 15:52 படி எக்காலம் துணிக்கும், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக. ஆமோஸ் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 4:12, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த சந்திக்க சில இடத்துல வசனம் எழுதி போட்டிருக்காங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு. ஆனா வசனத்தினுடைய உள்ள சாராம்சத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்ன? உனக்கு நியாய தீர்ப்பு வருது, ரெடி ஆகிக்கோன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஆயத்தப்படுறது எதுக்கு? நியாய தீர்ப்புக்கு அல்ல. எதுக்காக? மறுரூபமாகி இயேசுவை சந்திக்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். நியாய தீர்ப்படைக்கு நம்ம ஆயத்தமாகி என்ன பிரயோஜனம்? நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் ஆயத்தப்படுறது மனவாட்டியாய் மாறி இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். எத்தனை பேர் நம்முடைய சுமைகளை சுமக்கிறோம்? எத்தனை பேர் சுமைகளை தாங்குகிறோம்? எத்தனை பேர் பாரங்களை சுமக்க உங்களை சமர்ப்பிக்கிறீர்கள்? சுமக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. மோசே இப்படி சொல்லி மொத்த அபிஷேகத்தை இழந்துட்டான். நீங்க வீட்டுல வேணா போய் படிச்சு பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க.
இவன் சொல்றான், நான் இவங்களை பெத்தனா, நான் இவங்களை சுமக்கணுமா, என்னத்துக்கு சுமக்கணும், நான் என்ன நானா, அப்படி இப்படி புலம்புனா. உடனே கர்த்தர் சொன்னார், எப்ப புலம்பாத, நீ வா, உன் மேல இருக்கிற ஆவியை கொண்டு போய் நான் எத்தனை பேருக்கு வச்சிடறேன், 70 பேருக்கு வச்சிடறேன், அவங்க எல்லாம் சுமக்கட்டும்னார். அப்ப சுமந்தது இவனுடைய திறமை அல்ல, என்னது, அவன் மேல இருந்த 70 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த நிறைவான அபிஷேகம் யார் தலையில இருந்துச்சு? மோசே தலையில இருந்துச்சு. எப்ப சுமக்க மாட்டேன்னு சொன்னானோ அப்ப எது போயிடுச்சு? வாசிங்க, இருக்கும், நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன ஆகும்? 11:17 பாருங்க. உண்மையில் இருக்கிற அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் மேல இருக்கிற ஆவியை தான் எடுத்து வைப்பேன். நான் புதுசா ஆவியை தர போறது இல்ல. உனக்கு சுமக்கிற ஆவியை கொடுத்துருந்தேன், நீ இப்ப சுமக்க மாட்டேன்னு வாயை திறந்து மறுதளிச்சதுனால உன் மேல இருக்கிற ஆவியை எடுத்து எத்தனை பேருக்கு கொடுப்பேன்? 70 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன். அவன் எல்லாம் வந்து சுமக்கட்டும். அப்ப எப்போ நீ குடும்பத்தை சுமக்க மாட்டேன், பாரத்தை சுமக்க மாட்டேன், மத்தவங்களுடைய பாவத்தை சுமக்க மாட்டேன், மத்தவங்களுடைய வேதனையை சுமக்க மாட்டேன், சிலுவையை சுமக்க மாட்டேன், ஊழியத்தை சுமக்க மாட்டேன்னு சொன்னியோ அப்பமே உன் மேல இருக்கிற அபிஷேகம் நஷ்டப்படுகிறதே. கதாவை அப்படி வேண்டாம் சுவாமி, நான் சுமக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருந்து உங்களை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களை உயிர்ப்பிக்கட்டும். உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை உணர்ந்து நாம் சுமப்போம், சுமைகளை தாங்குவோம், பாரங்களை சுமப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுமப்பேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? மேய்ப்பேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய தாழ்ந்த நிலவரத்தை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? தாவீதிட்ட வந்து மீகாள் சொன்னாள், ஏன் இஸ்ரவேலின் ராஜா இவ்வளவு ஒரு வித்தியாசமான கோணத்தில் காணப்பட வேண்டும்? அப்ப அவன் சொன்னான், 2 வார்த்தை சொன்னான். தன்னுடைய தாழ்வில் தன்னை நினைத்தவரை பத்தி அழகா சொன்னான். நான் நீசன், நான் ஆடுகளின் பின்னே திரிந்தவன், என்னை கொண்டு போய் கர்த்தர் உன் தகப்பனை தள்ளிவிட்டு என்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். உங்களை எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் லிங்கனை கேட்டாங்களா ஒரு இடத்துல, நீங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு? ஞாபகம் இருக்கு, நான் செருப்பு தைக்கிறவனுடைய மகன் என்பதை நான் ஞாபகத்துல வைத்திருக்கிறேன். உண்மைதானே? உலக சரித்திரத்தில் கேட்டிருக்கீங்களா? அப்படி நீங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு செனட் உறுப்பினர் கேட்டானா. அவன் சொன்னானா, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் செருப்பு தைக்கிறவனுடைய பையன், நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கும்? உன்னைய கேட்டா நீ என்ன சொல்லுவ? உன்னைய கேட்டால் என்ன சொல்லுவேன்? அவன் சொல்றான், நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனா இருந்தேன், மந்தை மேற்கிறவனா இருந்தேன், கர்த்தரோ என்னை யூதாவுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றி விட்டார். நான் ஆடு மேய்த்தேன், நீசன், கர்த்தர் என்னை ராஜாவாய் மாற்றினார் என்று தாவீது சொன்னான். அடிமையாயிருந்த ஜனங்களை கர்த்தர் சுதந்திரவாதிகளாய் மாற்றினார். மோவாபிய பெண்ணாய் இருந்த ஒரு பெண்ணை இயேசுவின் வம்ச வரலாறுல தேவன் கொண்டு வந்தார். கர்த்தாவே, இந்த வசனங்களின்படி நான் சுமப்பேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். நீ சுமப்பேன் என்று சொன்னால் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படியே இருக்கும். சுமக்க முடியாது என்று சொன்னால் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் சுமக்கிற மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு நீ சுமக்க மாட்டேன்னு ஒரு நாள் வாயை திறந்து சாகிற வரைக்கும் சொல்லிடாத. கர்த்தாவே, நீர் என்னை பலப்படுத்த, நான் சுமப்பேன். ஆண்டவரே, ஊழியத்தை சுமப்பேன், கிறிஸ்துவின் மரணத்தை சுமப்பேன், மற்றவருடைய துக்க வேதனை சஞ்சலங்களை சுமப்பேன், காணாமல் போனதை தேடுவேன், மெதுவாய் நடத்துவேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் இனி அடக்கி வைக்க மாட்டேன், புத்தியுள்ள ஸ்திரீயாய் செயல்படுவேன், என் ஜீவியத்தை சுத்திகரிப்பேன். காலம் துணிக்கும் பொழுது நான் உம்மை வந்து சந்திப்பேன், நியாய தீர்ப்புக்கு அல்ல, மனவாட்டியாய் நான் உம்மை சந்திப்பேன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று திரும்பி செல்லுங்கள். ஆமோஸின் அபிஷேகம் இன்றைக்கு இறங்கட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஆமோஸின் அபிஷேகத்தை தருகிறார். உண்மைகளை தாங்கி ஹல்லேலூயா திறப்பிலே நிற்கக்கூடிய அபிஷேகம், அது புதியதல்ல, ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சுமக்கும் தன்மையை இழந்து போகாதிருங்கள். நானோ நீங்களோ சுமக்கும் தன்மை வேண்டாம் என்று சொல்லிவிடாதிருங்கள். நீங்கள் சுமக்கும் வரை அற்புதம் நடக்கும், நீங்கள் சுமக்கும் வரை அதிசயம் நடக்கும். ஆமென். நீங்கள் சுமக்கும் வரை செங்கடல் பிளக்கும், நீங்கள் சுமக்கும் வரை சத்துருவை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சில நேரங்களில் நான் சுமக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறேன், சில நேரங்களில் சுமக்க முடியாமல் தடுமாறி இருக்கிறேன், சில நேரங்களில் சுமக்க மாட்டேன், சுமக்க தெரியாது, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் சுவாமி, அது தவறு, அதை எனக்கு மன்னியும், என்னை நீர் பலப்படுத்துவீரானால், என்னை உயிர்ப்பிப்பீரானால், கிருபை தருவீரானால், நான் மரணம் அடையும் வரை நான் சுமப்பேன் சொல்றவங்க கைகளை வைத்துங்க. பிரியமானவர்களே, நான் கேட்கவில்லை, கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார்.
ஆமென். இன்னைக்கு சுமக்கும் அபிஷேகம் உனக்கு தருகிறார். ஹalleluya. நீ கூட்டம் முடிஞ்சு சும்மா போயிடாத. ஹalleluya. கர்த்தர் சுமக்கிற அபிஷேகத்தை தருகிறார். குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதே சுமக்கும் அபிஷேகம், அதே வல்லமை இதோ இங்கே இறங்குகிறது. பயிற்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம். ஆனா அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய லக்கி பர்சன். நீங்க பாருங்க, உங்க மினிஸ்ட்ரி, உங்க குடும்பம் எல்லாமே டெவலப் ஆயிடும். சுமக்கும் போது உன்னை கண்டு சத்துரு மிரளுவான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அவனை பார்வோனுக்கு முன்னால் கொண்டு வரும்போது கர்த்தருக்கு தெரியும் 6 லட்சம் ஜனங்கள், புருஷருடைய குடும்பங்களுடைய, பிள்ளைகளுடைய, சந்ததிகளுடைய பாரங்களை சுமக்க வேண்டும் என்று. அதனாலதான் அவனை 70 மடங்கு அபிஷேகத்தை நிரப்பி வச்சிருந்தார். அதுபோல உன்னை அழைக்கும் போது, உன்னை தெரிந்து கொள்ளும் போது, உன் மேல அபிஷேகத்தை ஊற்றும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமே சுமக்கும் அபிஷேகம் தான். ஏதோ ஒரு சூழ்நிலை அது விலகி போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் அதை உனக்கு தந்து உன்னை உறுதிப்படுத்த